வாழ்க வளமுடன் அம்மா. மாணிக்காஸ்கம் ஐயா, இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிகவும் நன்றி. மேலும் இதற்கு பின்னாடி இருக்கிற நம்மளுடைய ஐடி குழுமம் மற்றும் பிரசிடெண்ட் ஐயா மற்றும் அனைத்து விஷன் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஐந்தில் அளவு முறை. நான் வந்து என்னோடய ஸ்லைட்ஸை வந்து இங்கிலீஷில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒரு சில இடத்துல தான் வந்து தமிழ் வந்திருக்கு. பட் நான் தமிழில் வந்து முடிந்த அளவுக்கு தெளிவாக பேசி இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது பார்க்கலாம். மகரிஷியுடைய பல கோட்பாடுகளை வந்து நானே வந்து பல குடும்பங்களில் வந்து பேசியிருக்கேன். அவருடைய உடல் பயிற்சி வகைகள், கைப்பயிற்சி, கண் பயிற்சி, உணவு முறை, எஸ்பெஷலி காயக்கல்பாவை பற்றி பல மணி நேரம் பல முறை பேசியிருக்கோம். இந்த முறை மாணிக்கவாசகம் ஐயா வந்து ஏதாவது தலைப்பு, ஒரு நல்ல தலைப்பு பேசுங்கன்னு ஒரு வாய்ப்பு தந்த பொழுது, ஐந்தில் அளவு முறை வந்து மகரிஷி அவர்கள் ரொம்ப அருமையாக குறிப்பிட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப பயன்படுத்தியிருக்கிறோம், அதனால் பயனடைந்திருக்கிறோம். ஆனால் அதை பற்றி ஒரு அறிவியல் பூர்வமாக என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கணுன்ற நோக்கத்தோடு ஐயாவுக்கு வந்து இந்த ஐந்தில் அளவு முறை பற்றி பேசுகிறேன்னு சொன்னதில் அவங்க அதுக்கான ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஐந்தில் அளவு முறை வந்து ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா ஃபுட், ஒர்க், ஸ்லீப், செக்ஷுவல் யூனியன், தாட், இதை வச்சு தான் வந்து மகரிஷி அவர்கள் அமைச்சிருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அவங்களுடைய வார்த்தைகளில் சொல்லணுன்னா ஞான களஞ்சியத்தில் வந்து 324வது கவியில் உறக்கம், உழைப்பு, உணவு, உடலுறவு, எண்ணம் இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாகும். ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தையில் கவிதையாக இருந்தால் கூட எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உறக்கம், உழைப்பு, உணவு, உடலுறவு, எண்ணம். இது எப்படி மிகினும் குறையினும் நோய் செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து இந்த மிகினும் குறையினும் நோய் செய்யும்ன்றதையும் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த ஒரு பொருளும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போ குழந்தைங்க வந்து விளையாடிட்டே இருந்தவங்கன்னா, ரொம்ப அதிகமாக விளையாடினாங்கன்னா என்ன சொல்கிறோம்? அது கெட்டது, அதில் பெரிய ஒரு லாபம் கிடையாது, படிக்கணும், படித்தா தான் நல்ல மார்க் எடுக்க முடியும், நல்ல காலேஜ் படிக்க முடியும், நல்ல ஒரு குரூப் எடுத்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் செட்டில் ஆக முடியும். ஸோ விளையாடுறது வந்து ஒரு ஓவராலாக ஒரு பெற்றோர்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை தரக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்குது. அல்லது அந்த குழந்தை வந்து ரொம்ப அருமையாக ஒரு விளையாட்டில் வந்து ஒரு டேபிள் டென்னிஸ்லேயோ ஃபுட்பால்லையோ ஒரு நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆடினா ரொம்ப பெருமைக்குரியதாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு குழந்தைய வந்து ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக்கணும் அப்படின்னு விரும்புகிற ஒரு பெற்றோர்களுக்கு விளையாடுதல்ன்றது வந்து ஒரு குறைபாடான ஒரு விஷயமா இருக்குது. இதே படிக்கிறது எடுத்துக்கோங்க. ஒரு ரூமில் உட்காந்து ஒரு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு 4 படம் படிக்கிறாங்க, பல மணி நேரம் படிக்கிறாங்க, மிட் நைட்டில் படிக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி உணவாகட்டும், அல்லது இங்கே குறிப்பிட்டிருக்க மாதிரி மகரிஷிக்கு சொல்லியிருக்க மாதிரி உறக்கமாகட்டும், உடலுறவாகட்டும், உழைப்பாகட்டும், எண்ணமாகட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது நல்லது கெட்டது அப்படின்ற மாதிரி ஒரு பெயிண்ட் பூசி நம்ம அதை வந்து பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அதில் வந்து மறுப்பதும் மிகுப்பதும் ரெண்டுமே வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறதா வந்து மகரிஷியுடைய அந்த ஒரு தெளிவை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ ஒரு விளையாட்டு, ஒரு குழந்தைகளுக்கான பள்ளி குழந்தைகளுக்கான விளையாட்டுன்னு எடுத்தோம்னா அதை முழுவதும் மறுப்பதும் தவறு தான். அதே சமயத்தில் மிகுதியாக அதில் ஈடுபட்டு படிப்பில் கவனம் கொள்ளாமல் இருக்கிறதும் தவறு தான். ஒரு ரூமில் உட்காந்து ஒரு புத்தகத்துலேயோ அல்லது ஒரு கம்ப்யூட்டர்லேயோ படிக்கிறது எடுத்தால் கூட அது மிகுப்பதும் தவறு தான். அதை ஓரளவுக்கு மேலே படிச்சுட்டு அதனால் வந்து ஒரு கண் கோளாறு அல்லது ஒரு புத்தி சுவாதீனம் அந்த மாதிரி போயிடுறதும் வந்து மிகப்பெரிய ஒரு தவறு தான். ஸோ அதனால் வந்து ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது அந்த அளவு தான் ரொம்ப முக்கியம். டிஃபிஷியன்சியாக இருக்கிறதும் தவறு, எக்ஸஸாக இருக்கிறதும் தவறு. மெஷர்டாக கரெக்டாக இருக்கிறது தான் வந்து ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு உதாரணம்னு வந்து மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து சுருக்கமாக இந்த 5 விஷயங்கள் மிகுதியான என்ன ஆகுது, குறைவான என்ன ஆகுது, ஸோ எப்படி வந்து மகரிஷியுடைய இந்த ஞானக்களஞ்சியம் 324வது பாடலுக்கு ஏற்ப ஒரு மனிதர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து நடத்திக்கலான்றதை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ உறக்கம், இதனுடைய டெஃபினிஷன் இதெல்லாம் இங்கே போட்டிருக்கு. இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். உறக்கம், உழைப்பு, உணவு,
உடலுறவு மற்றும் எண்ணம். ஸோ அதனால் அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இப்போ அளவு அப்படின்றது என்னது? ஒரு அளவுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி இதுதான் கரெக்டான அளவுன்னு எப்படி சொல்கிறது? ஒரு விஷயத்தில் எப்படி அளவுன்னு சொல்லலான்னா இப்போ தூக்கம் எடுத்திங்கன்னா இப்போ நான் நேற்று நைட்டு நல்லா தூங்கினேன். எப்படி சொல்லலாம்? இன்றைக்கி என்னால் ஒரு மருத்துவ தொழிலில் நல்லபடியாக பார்க்க முடியுது. இப்போ காலையிலேருந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லா ஆப்ரேஷனும் என்னுடைய கவனச்சிதைவு இல்லாமல் என்னால் பண்ண முடியுது. இன்றைக்கி இப்போ உங்ககிட்டலாம் உட்காந்து நல்ல ஒரு உற்சாகத்தோடு பேச முடியுது. அப்போனா நேற்று நைட்டு நான் தூங்கின அளவு கரெக்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், ஒரு தனிப்பட்ட மனிதருடைய தேவைகள், ஒரு பள்ளி குழந்தையோடைய தேவைகள், ஒரு வயது முதிர்ந்தவருடைய தேவைகள், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது அந்த அளவு நம்ம நிர்ணயிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அளவில் மறுப்பதுன்றது ரொம்ப கம்மியான அளவு பயன்படுத்துறது, அதுவும் தவறு. டிஃபிஷியன்சின்றது குறைபாடோடு பயன்படுத்துறது, அதுவும் தவறு. மிகுப்பதுன்றது அதிகமாக பயன்படுத்துறது, முரண்பாடு அல்லது இன்கார்குரிட்டி, அதாவது உணவுலேயே கரெக்டான உணவை எடுக்காமல் தவறான உணவை கரெக்டான அளவு சாப்பிட்றது. அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பொருளை எந்த கரெக்டான அளவில் பண்ணால் கூட அது தவறாக அமையும். இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரெசன்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய கான்சிக்வன்சஸை வச்சு தான் இந்த மிகினும் குறையினும் நம்ம டிட்டர்மின் பண்ண முடியும். ஏன் இந்த 5 மகரிஷி எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகரிஷி வேதங்கள் மற்றும் திருக்குறள் போன்ற பலவற்றை படித்து அவருடைய குருமான்களிடமிருந்து நிறைய கற்றுண்டு, எஸ்பெஷலி வள்ளலாரிடமிருந்து நிறைய விஷயங்களை அவர் அப்சார்ப் பண்ணியிருக்காருன்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ திருக்குறள் எடுத்திங்கன்னா சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென்று 5 வகை தெரிவான் கட்டே உலகு. யார் ஒருத்தங்க இந்த 5 நம்மளுடைய கரங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட், சைட், டச், சவுண்ட், ஸ்மெல், இதனை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி இதனை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவங்க தான் இந்த உலகத்தை ஆள முடியும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. மகரிஷி சொன்னதும் பார்த்திங்கன்னா இதனுடைய கோட்பாட்டை தழுவி வந்திருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த விஷயங்கள் பார்க்கும்பொழுது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போது அறிவியல் பூர்வமாக எப்படி இதை பார்க்குறதுன்றதான் என்னுடைய ப்ரெசன்டேஷனில் நான் யூஸ்வலாக கொண்டு வரது. இப்போ காயக்கல்பா ஆகட்டும், நம்மளுடைய நாடி சுற்றி பயிற்சிகள் ஆகட்டும், எல்லாவற்றையுமே அறிவியல் பூர்வமாக இது வேலை செய்யும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியுன்றதான் நான் என்னுடைய ப்ரெசன்டேஷன்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன்லேயும் எப்படி குறையானாலும் தப்பாகுது, மிகுதியானாலும் தப்பாகுதுன்றதை ஒவ்வொரு முறைக்கும் அளவு முறையோடு நம்ம பார்க்கலாம். இப்போது ஒவ்வொரு முறைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வலது பக்கம் இருக்கிற ஸ்லைடில் மிகுதியாக இருந்தால் என்ன ஆகும், இடது பக்கம் இருக்கிற ஸ்லைடில் குறைவான என்ன இருக்கும்ன்றதை பார்க்கலாம். ஹார்மிசிஸ் அப்படின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குறையும் மிகுதியும் இல்லாமல் எல்லாவற்றையும் சமமாக வைத்திருப்பது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் கூட, ஒரு உணவின்மை வந்தால் கூட, ஒரு பசி இருந்தால் கூட அதையும் ஒரு அளவாக பண்ணுவது. ஒருத்தங்க விரதம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விரதம் இருக்கிறது நம்ம தமிழில் ஒரு கடவுளுக்காகவோ தங்களுடைய ஒரு நம்பிக்கைக்காகவோ பண்ணுற விரதம்னு சொல்கிறோம். இதை தான் ஆங்கிலத்தில் ஃபாஸ்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தையில் சொல்கிறோம். இந்த ஃபாஸ்டிங்காக பண்ணாலும் சரி, அது விரதம்னு நம்மளுடைய கோட்பாடில் பண்ணாலும் சரி, ஒரு அளவு முறையோடு பண்ணும் பொழுது அது தன்னுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக தான் அமையுது. அது ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு விதமான ஒரு அழுத்தத்தை உடலுக்கு கொடுத்து அந்த உடல் தன்னுடைய எக்ஸஸாக இருக்கிற கொழுப்பு சத்தையோ அல்லது நீர் சத்தையோ வெளியே தள்ளுறதுக்கு அந்த ஒரு பயிற்சி ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த ஹார்மிசிஸ் உடலை சமமாக பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு இந்த 5 அளவு முறை கொண்டு கொடுக்கும். ரெண்டாவது அலோஸ்டேசிஸ். ஹோமியோஸ்டேசிஸ்ன்றது தான் நேச்சுரலாக நம்ம உடம்புல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தருக்கு அடிபட்டதுன்னா அங்கே ரத்தம் வராமல் அங்கே இடத்துல ரத்தம் உறைந்து சரி பண்ணுறது, அதெல்லாம் ஹோமியோஸ்டேசிஸ். அலோஸ்டேசிஸ்ன்றது ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனையை வேறு ஒரு வகையில் நம்ம சரி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரச்சனை இருக்குன்னா சளி பிடிச்சிருக்கு அல்லது ஒரு தூக்கமின்மை இருக்குது, அதுக்கு அந்த ஒரு மனிதருடைய உடலில் இருக்கிற ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதை எதிர்த்து பயணித்து அதை சரி பண்ணுறது தான் அலோஸ்டேசிஸ்.
இந்த அலோஸ்டசிஸே ஒரு அளவுக்கு மேலே போனாதான், அதுதான் நம்ம வந்து கோவிட் டைம்லலாம் பார்த்தோம். கோவிடில் அஃபெக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு உயிர் பாதகம் அல்லது உயிர் இழப்பு ஏற்படலை. ஆனால் எப்போ ஒருத்தங்களுக்கு அந்த அலோஸ்டோட்டிக் லோட் அதிகமாகுதோ அல்லது அலோஸ்டோட்டிக் ஓவர்லோட் ஆகுதோ அப்போ தான் வந்து அந்த உயிர் இழப்பு ஏற்படுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு முறை, ஒரு அளவு இருக்குது. அந்த அளவை மீறும்பொழுது தான் வந்து அந்த கெட்ட விஷயங்களும் வந்து மிகப்பெரிய பாதகம், உயிரிழப்பு போன்ற விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்து கொடுக்குதுன்றது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்டிமம், ஒரு அளவு முறை இருக்கா, அது முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, அந்த ஆப்டிமத்திலிருந்து கீழே வந்தோம்னா, டிஃபிஷியன்சியாக இருந்தோம்னா அதனால் வந்து உடல் பாதகம் கண்டிப்பாக ஏற்படுமா, அதே மாதிரி அந்த ஆப்டிமத்திலிருந்து அதிகமாகி எக்ஸஸ் ஆனாலும் உடல் பாதகம் ஏற்படுமா அப்படின்னு மகரிஷியுடைய இந்த 5 கோட்பாடுகளை வந்து இந்த ஆப்டிமா இருக்கிறது, உடலுக்கு வந்து குறையாக இருக்கிறது, நிறையாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து உணவு. இப்போ உணவு பார்த்திங்கன்னா வந்து மகரிஷி வந்து ஞானக்களஞ்சியம் 6323 சொல்லியிருக்கிறது பிரகாரம், உணவே உடலாக வந்துள்ளது, ஆகையினால் உணவை உண்டுதான் உயிர் வாழ வேண்டும். உணவில் அளவுமுறை மாறிட மீறிட உணவாக உடல் மாறியும் போகுமன்றோ. திரும்பவும் வந்து மகரிஷி வந்து ஒரு கவி வடிவில் சொன்னாலும் ஒரு எளிய மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ உணவே தான் உடலாக வந்துள்ளது. நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய கண், காது, தோல் சொல்லிட்டு உணவாக வந்திருக்குது. அதனால் உணவு உண்டு தான் ஒருத்தர் வந்து உயிர் வாழ வேணும். இந்த உணவில் அளவு முறை மாறிட, அதாவது மாறிடன்றது வந்து ஒரு கரெக்டான உணவு முறையிலிருந்து மாறுறது, தப்பாக எப்படி மாறினாலும் மீறிட, அதிகமாக ஒருத்தங்க சாப்பிட்டாலும் உணவாக உடல் மாறியும் போகுமன்றோ. ஸோ அப்படி பாருங்கள், அந்த ஒரு உபவாசம் அல்லது ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் கூட ஒரு அளவுக்கு மேல் ஒருத்தருங்க விரதம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடலே வந்து அவங்களுக்கு வந்து உணவாக போயிடுன்றதை வந்து மகரிஷி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் வந்து நீங்கள் நிறைய இந்த ப்ரோட்டீன்ஸ் பற்றிலாம் வந்து யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க ஒரு டீனேஜ் பசங்க அவங்களாம் இருந்தாங்கன்னா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ப்ரோட்டீன் சாப்பிட்ணும், ப்ரோட்டீன் சாப்பிட்டா தான் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு அவங்க வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, அந்த ப்ரோட்டீன் கான்டென்ட் அதிகமாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அல்லது ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி வாங்கி எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போது இந்த ப்ரோட்டீன் பவுடரோ அல்லது நான் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கணும்னு நான் சொல்ல வரல, அல்லது ஒரு தேவையான அளவுக்கு ஒரு புரத சத்து உள்ள ஒரு உணவு எடுத்துக்காமல் இருந்து அவங்க ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ஒரு பைசப்ஸ்க்காக அந்த வெயிட் தூக்கிறது அல்லது ஒரு ஜிம்முக்கான ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து அவங்க உடலில் இருக்கிற சதைகளே வந்து அந்த உடலுக்கு வந்து உணவாக மாறிடும். ஸோ ஒருத்தங்களுடைய உணவு பழக்கம் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும்னா அவங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி, வேலை பளுவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான அளவில் உணவு பழக்கம் இருக்கணும். உணவு அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகுன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த பாடலில் குறிப்பாக மகரிஷி அவர்கள் உணவு கம்மியாக சாப்பிட்டோம்னா உணவாக உடல் மாறியும் போகுமன்றோ, நம்ம உடலே நம்மளுடைய உடலுக்கு வந்து ஒரு உணவாக போயிடும். அதனால் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு இன்மை ஏற்படும். அதனால் ஒரு தேவையற்ற ஒரு ஒல்லித்தன்மை ஏற்படும், தேவையற்ற ஒரு வெயிட் லாஸ் ஏற்படுன்றதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நான் எப்பயுமே வந்து மகரிஷியுடைய கோட்பாடுகளை வந்து ஒரு ஜர்னல்ஸில் அல்லது ஒரு ஆங்கில பப்ளிஷிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்றதை கம்பேர் பண்ணி நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்டடி பார்த்திங்கன்னா வந்து குளோபல் பிஎம்ஐ மார்டாலிட்டி கொலாபரேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டடி. இந்த ஸ்டடி வந்து லான்செட் அப்படின்ற ஒரு என்னுடைய ஆரோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா பார்ப்பீங்க, லான்செட் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் வந்து விரிவாயிருக்கு. லான்செட்ன்றது இப்போ நம்ம ஊரில் எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு தினத்தந்தி, ஹிண்டு அப்படின்னா வந்து ஒரு தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் ஒரு நல்ல ஒரு நியூஸ் பேப்பர்னு சொல்லுவோமோ, அந்த மாதிரி லான்செட்ன்றது வந்து ஒரு மருத்துவத்துறையில் ஒரு மிக மிக உயரிய ஒரு பதிப்பகம். அந்த லான்செட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்தில் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற நம்பர் 15, 18, 20 இதுதான் வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ். பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்றது ஒரு மனிதருடைய உடல் பருமனை வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அவங்களுடைய வெயிட்டை வந்து அவங்களுடைய ஹைட்டை ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணோம்னா அதுதான் அவங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ். நார்மலாக பார்த்திங்கன்னா
பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நான் இதை வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து தோராயமாக பார்த்தீங்கன்னா வந்து 20லேருந்து 25 இருந்ததுன்னா வந்து மிக மிக உயரிய கரெக்டான ஒரு பாடி மாஸ் இண்டெக்ஸ். இந்த 20லேருந்து 25 பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தோராயமாக வந்து அவங்களுக்கு நோய் தன்மை வந்து 1 இருக்குது. 1 தான் வந்து இருக்கிறதுலேயே குறைவான ஒரு நோய்த்தன்மை. பாடி மாஸ் இண்டெக்ஸ் குறைய 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 யாருக்கு ரொம்ப குறையுதோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நோய்த்தன்மை அதிகமாகுது. அதே மாதிரி பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதிகமாகி பருமனாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நோய்த்தன்மை வந்து அதிகமாகுது. இதுலேருந்து என்ன கிளியராக புரியுதுன்னா வந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும். நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தை சொல்லி வைத்தது, நம்மளுடைய மகரிஷி சொல்லியிருக்கிற அந்த 5 அளவு முறை அறிவியல் பூர்வமாக இப்போ நமக்கு வந்து தென்படுது. அழகாக இந்த டயக்ராமோடு அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த மார்ட்டாலிட்டி ரேஷியோ, ஒருத்தர் வந்து சூசைட் அடிக்கிறது, ஒருத்தங்க வந்து தற்கொலை பண்ணி இறந்துடுறது, இது எல்லாமே வந்து இடை குறைவாக இருக்கிற அந்த அனோரெக்சியா நெர்வோசான்னு சொல்லுவாங்க. சாப்பிடவே முடியாமல் ஒரு அளவுக்கு மேலே சாப்பிடாமல் இருந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கணும்னு மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த சாப்பாடு மேலேயே ஒரு வெறுப்பு ஏற்பட்டு சாப்பிட முடியாத ஒரு நோயான ஒரு தன்மைக்கு போயிடுவாங்க. அதுவும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சாப்பிட முடியாமல் ஒரு நோயோடு இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு தன்மையெல்லாம் ரொம்ப குறைவாகி அவங்க மன உளைச்சலுக்கு உண்டாகி அதன் மூலியமாக இந்த தற்கொலைக்கு 1 இல் 5 பேருக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா அதில் ஒருத்தருக்கு தற்கொலைக்கு காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. மகரிஷி அவர்கள் வந்து 331 ஞான களஞ்சியத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி சிம்பிள் ஃபுட் எனஃப் which gives enough strength is enough. ஒரு அளவுக்கு சிம்பிளான ஃபுட், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ரொம்ப ஒரு தேவையற்ற ஒரு உணர்வுகள் இல்லாமல் சாதாரண உணவு தகுந்த அளவுக்கு எனர்ஜி தர அளவுக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று மகரிஷி சொல்லியிருக்கிறது வந்து ஈட் ஒன்லி வென் ப்ரீவியஸ் மீல் இட்ஸ் டைஜஸ்டட். இது நிறைய தடவை பொடிப்புரையிலையும் மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடி சாப்பிட்ட உணவு வந்து ஜீரணமான பிறகு தான் வந்து சாப்பிட்ணுன்றது. ஸோ உணவில் வந்து ரொம்ப கிளியராக நமக்கு தெரியுது மிகினும் குறையினும் நோய் செய்யும். அடுத்தது வந்து உழைப்பு. உழைப்பை பொறுத்து மகரிஷி சொல்லும்போது உணவில் எளிமை, உழைப்பில் கடுமை. உழைப்பு வந்து ஓரளவுக்கு கடுமையாக வேலை செய்யணும். யூஸ் ஆர் லூஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது ஓரளவுக்கு நம்ம உழைப்பை வந்து செஞ்சு படிக்கட்டில் ஏறுறது, ஒரு 2 மாடி 3 மாடி மட்டும் போகணுன்னா வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படிக்கட்டில் போகிறது, படிக்கட்டு யூஸ் பண்ணுறது, ஒரு பஸ்ஸில் போகும்பொழுது வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாகவே ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துச்சுன்னா இறங்கி நடந்து வர்றது, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து அதனுடைய தசையினுடைய வேலைகள், ஹார்ட் அதனுடைய வேலைகள் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து எளிதாக இருக்கிறது. இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து இப்போது இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் இப்போ ஐ திங்க் இந்தியாவிலையும் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஆப்பிள் வாட்ச் அந்த மாதிரியான ஆப்லாம் வச்சுட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணுறோன்றதெல்லாம் வந்து பார்க்குறோம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நோய் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா ரொம்ப கம்மியாக நடக்கிறதுல தான். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து 353 ஸ்டெப்ஸுக்கும் கம்மியாக இருக்கவங்களுக்கு வந்து நோய் வந்து நிறைய இருக்குது. அவங்க ஸ்டெப்ஸ் அதிகப்படுத்தி 10,901 ஸ்டெப்ஸ் ரீச் பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் நோய் வந்து பாதி அளவு குறையிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இதனால் வந்து தான் வந்து 8,000லேருந்து 10,000 ஸ்டெப்பு வந்து ஒரு நாளைக்கு எடுத்து வாக் பண்ணுறது வந்து மிக மிக ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்ஸ் கவுண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து இப்போ வந்து குறை பார்த்துட்டோம், குறையாக இருக்கக்கூடாது உழைப்புலன்ட்டு. இப்போ மிகை தவறாக கரெக்டாக அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ மிகையிலையும் பார்க்கும் பொழுது ஒரு அளவுக்கு அதிகமாக வேலை பண்ணுறவங்களுக்கு, ஒரு நாளைக்கு 55 மணி நேரத்துக்கு மேலே வேலை பண்ணுறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக வருது அப்படின்னு வந்து பார்க்குறோம். பாப்புலேஷன் பேஸ்டு ஸ்ட்ரோக் டெத், அதாவது மூளையில் வந்து இரத்த கசிவோ அல்லது இரத்த அடைப்போ ஏற்பட்டு அதனால் ஏற்படுற இறப்புகளை பார்க்கும்பொழுது 6.9% வந்து அதிக உழைப்பு, அதிக மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு தான் ஏற்படுதா வந்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்து MRAC 1, MARC 2 2 ஸ்டடீஸ்லையுமே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா வந்து மிகுதியான ஒரு உடல் உழைப்பு, மிகுதியான ஒரு உடற்சுமை அல்லது அதிகமான ஒரு உழைப்பும் வந்து தவறான ஒரு முடிவு தான் வந்து தருதுன்னு வந்து சொல்கிறாங்க.
அதுக்கு அடுத்தது உறக்கம். உறக்கத்துலேயும் வந்து நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும், ஒரு குறிப்பிட்ட அளவு கரெக்டாக தூங்கணும், ரொம்ப நேரம் நைட்டில் நான் முழிச்சிட்டு இருக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து நார்மலாக நமக்கு தெரியும். ஆனால் உறக்கத்துலேயும் இதே மாதிரி குறைவான உறக்கம், மிகுதியான உறக்கம் ரெண்டுமே வந்து பாதகம் தருதுன்றதை வந்து அறிவியல் பூர்வமாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் படம் பார்த்ததுக்கு ஆல்மோஸ்ட் அதே மாதிரியே வந்து அமைஞ்சிருக்கு. எப்போ வந்து ஒருத்தங்க வந்து 7 மணி நேரம் தூங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நோய் வந்து மிக மிக குறைவான அளவில் இருக்குது. 7 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம், 5 மணி நேரம், 4 மணி நேரம்ட்டு தூக்கத்தை கம்மி பண்ண நோய் தன்மை அதிகமாகுது. நோய் தன்மை வந்து தூக்கத்தை அதிகம் பண்ணால் கம்மியாக தூங்குறதை விட மிக மிக அதிகமான நோய்த்தன்மை வந்து அதிகமாகுது. இப்போ நீங்கள் இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆங்கிள் தான் வந்து ரொம்ப அதிகமான ஒரு நோய்த்தன்மைக்கு வந்து காரணமாக இருக்குது. ஸோ ஒரு 7 மணி நேரம் இல்லைனா 8 மணி நேரம், இந்த மணி நேரத்தை விட அதிகமாக தூங்குறவங்களுக்கு மிக அதிகமான உடல் உபாதைகள் ஏற்படுதுன்றது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதுவும் வந்து JAHA ஒரு நல்ல ஒரு இண்டெக்ஸ்ட் ஆர்டிக்கலில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஏன் வந்து குறைவாக தூங்குறது வந்து கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா வந்து அதனால் வந்து நமக்கு வந்து லெப்டின் ஹார்மோன்ஸ் கம்மியாகுது, கெர்லின் ஹார்மோன் அதிகமாகுது. லெப்டின் ஹார்மோன் தான் ஒரு மனிதருக்கு வந்து அந்த பசியை வந்து மட்டப்படுத்தி அதை சரி பண்ணக்கூடிய ஹார்மோன். கெர்லின் ஹார்மோன் வந்து பசியை வந்து அதிகப்படுத்தி ஒரு மனிதர் அதிகமாக சாப்பிட்றதுக்கு காரணமாக இருக்கிற ஹார்மோன். ஸோ கம்மியான தூக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த கெர்லின் ஹார்மோன் அதிகமாக சுரந்து அவங்க அதிகமாக வந்து அவங்க சாப்பிட்ற தன்மை, அதிகமாக வந்து உணவு உட்கொள்ள தன்மை வந்து ஏற்படுறது. இப்போது இந்த ஸ்லீப் ரெகுலாரிட்டி ஸ்ட்ராங்கர் ப்ரிடிக்டர் ஆஃப் ஆல் காஸ் மார்ட்டாலிட்டி ஸ்டடியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து எல்லா விதமான ஒரு நோய்த்தன்மையும், அது வந்து மூளை சம்மந்தப்பட்ட நோய்த்தன்மையாக இருக்கலாம், ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய்த்தன்மையாக இருக்கலாம், உணவு சம்மந்தப்பட்ட நோய், எல்லாத்துக்குமே இந்த உறக்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து உடலுறவு. மகரிஷி வந்து இந்த விஷயங்களில் காயக்கல்பா மூலியமாகவோ அல்லது மற்ற இடங்கள்லையோ வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. இது ஓரளவுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்கிற ஒரு விஷயந்தான், புரிஞ்சிக்கிற ஒரு விஷயந்தான். உடலுறவு ஓரளவுக்கு தான் கரெக்டாக வச்சுக்கணும். ரொம்ப கம்மியான ஒரு உடலுறவு உடம்புக்கு பாதகம், அதிகமான உடலுறவு உடலுக்கு பாதகம், ரெண்டுமே வந்து நம்ம வந்து ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமான உடலுறவு வந்து கண்டிப்பாக ஒரு பாதகத்தை ஏற்படுதுன்றதை ஒரு மனிதர், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களே உடலில் வந்து அவங்களால ஃபீல் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். ஆனால் கம்மியான உடலுறவும் ஒரு வகையில் வந்து ஒரு பாதகத்தை தான் உருவாக்குதுன்றதை மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறதா வந்து மிக ஒரு அருமையான ஒரு பேலன்ஸ்டு வியூ. ஏன்னா நம்மளுடைய மூதாதையர்களையே ஒரு சில சித்தர்கள் அதெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து அந்த விந்து கட்டுதல், உடலுறவை வந்து கம்மியாக வந்து பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்களே தவிர ஒரு சமநிலையில் மிகினும் குறையினும் நோய் செய்யும்ன்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க யாருமே வந்து கொண்டு போகல. மகரிஷி அவர்கள் வந்து அவருடைய சொற்பொழிவுகளில் பல இடங்களில் வந்து ஒரு உடலுறவு வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 1 மாதத்துக்கு 2 முறை, இந்த ஒரு ஃப்ரீக்குவன்சியை வந்து நிறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவருடைய கோட்பாட்டின் பிரகாரம் வந்து ஒரு மனிதர் இதை கரெக்டாக பயன்படுத்தும் பொழுது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க உடலில் இருக்கிற அந்த ஒரு விந்து சக்தி அல்லது உடல் உறவுக்கான சக்திக்கான விஷயங்கள் வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன், அதாவது மடைமாற்றப்பட்டு அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக நரை திரை மூப்பு இல்லாமல் இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்குன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. ஞானக்களஞ்சியம் 324 வந்து மகரிஷி அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து எப்படி நம்ம வந்து அறிவியல் பூர்வமாக பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து இதுலேயும் வந்து ஒரு கர்வி லீனியர் ரிலேஷன் தான் இருக்குது. அதாவது கரெக்டாக இருக்கவங்களுக்கு மிக உயர்ந்த ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்குது. இதுலேருந்து மாறிப்பட்டு வரவங்களுக்கு கர்வி லீனியராக தான் வந்து இருக்கிறத தவிர லீனியர் ரிலேஷன் வந்து கிடையாது. இதில் வந்து ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா வந்து கிளினிக்கலி ரெகக்னைஸ்டாக வந்து ஏதாவது ஒரு டிசீசஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த கம்பல்சிவ் செக்ஷுவல் டிஸார்டர், ஒரு மனிதர் அளவுக்கு அதிகமாக உடலுறவு வச்சுக்கிறத வந்து ஒரு நோயாகவே வந்து பிரித்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த அவங்களுடைய தன்மையும் அந்த டோஸையும் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்பொழுது வந்து பல இடங்களில் வந்து ஆங்கில லிட்ரேச்சர்லேயும் வந்து ஒரு உடலுக்கு அதிகமான ஒரு உடலுறவு வந்து கேடுதலை ஏற்படுத்துன்றதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃபைனலாக வந்து எண்ணம் வந்து
மகரிஷ் அவர்கள் அந்த சொல்லும்பொழுது வந்து அந்த உணவு, உடலுறவு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ரித்தமிக்காக சொல்லும்போது எண்ணம் அப்படின்றது வந்து அந்த வார்த்தையே வந்து வேறு மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் மகரிஷி அவர்கள் வந்து ஒரு பொயட்டிக்காக இருக்கணும், ஒரு கவிதைத்தனமாக இருக்கணும்லாம் பார்க்காம எண்ணத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எண்ணத்துலேயும் ஒரு அளவு முறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நம்மள மோஸ்ட் ஆஃப் தஸ் வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு எண்ணம் அதிகமாக இருந்து ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருந்து தன்னுடைய மனதை வந்து குழப்ப நிலையை வச்சுருக்கிறது உடம்புக்கு வந்து கெடுதின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே சமயத்தில் ஒரு எண்ணத்தில் ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு முடிவு ஏற்பட முடியாமல் ரொம்ப ஒரு மந்தத்தன்மையில் இருக்கிறதும் கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம்ன்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். மகரிஷ் அவர்கள் ரொம்ப அருமையாக நிறைய தவங்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்பயும் வந்து ஒரு அருமையான ஒரு தவ பயிற்சி வந்து நம்ம நடத்தி முடித்தோம். அந்த தவ பயிற்சிகள் மூலமாக அந்த எண்ணம் ஆராய்தல் மட்டும் கிடையாது, அந்த எண்ணத்துலேயும் ஒரு மிகுதல் குறைதல் இல்லாமல் ஒரு சமன்பாடு ஏற்படுறதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஏற்பாடாக வந்து இருக்கணும். அவங்களுடைய ஞானக்களஞ்சியம் 123 பாட்டில் வந்து இச்சை என்னும் தீயெழுத்து எரியும் பொழுது இயங்குமுடல் கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமற்ற அனுபவித்தே அணைக்கலக்கும் அணை தணிக்க வேறு வழி இல்லை. எந்த அளவுக்கு வந்து அந்த மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலியமாக ஏற்படுற ஒரு நன்மைகளை வந்து சொல்லியிருக்காங்கன்றது நம்ம வந்து இது புரிஞ்சிக்க முடியுது. இதில் வந்து மெயினாக வந்து என்னென்னா கேட்டிங்கன்னா வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, ஒரு மனிதர் வந்து எண்ணம் வந்து ரொம்ப அபரிவிதமான தவறான வகையில் இல்லாமல் ஒரு நேர்பட இருக்கும் பொழுது அவங்களுடைய ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, அவங்களுடைய கார்டிசால் லெவல் இம்ப்ரூவ் ஆகுது, பிளட் ப்ரெஷர் இம்ப்ரூவ் ஆகுது. பல விஷயங்களில் வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் தான் வந்து அந்த கம்மியான ஒரு எண்ணங்கள் வந்து மிக ஒரு கம்மியானதுனா ஒரு தேவையான அளவு மட்டும் ஒரு எண்ணெய் அலை சூழல் வச்சுருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்டை வந்து உருவாக்குது, ரீபவுண்ட் எஃபெக்ட்ஸ் உருவாக்குது. இதனால தான் நம்மளுடைய தவத்தில் கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆல்ஃபா, பீட்டா, தீட்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நம்மளுடைய எண்ணெய் அலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நம்ம வந்து ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு ஆழ்ந்த ஒரு தியானத்துக்கு கொண்டு போகிறோம். தியானத்தில் ஏற்படுற அந்த எண்ணெய் அலைகளுடைய அந்த ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன் வந்து ஒரு மனிதர் அந்த தியானத்திலிருந்து வெளியில் வந்து தன்னுடைய நாள்பட வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுதும் கூட அதே அளவு நல்லபடியான ஒரு எண்ணம் கிளியராக ஒரு தெளிவான ஒரு முடிவு ஏற்படுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குதுங்க. இதுவும் வந்து ஆங்கிலத்தில் வந்து நிறைய ஸ்டடீஸில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காக்னிட்டிவ் டிஸார்டர்ஸு, ஸ்டொமாட்டிக் ட்ரைனிங் அண்ட் திங்கிங் ரிலேட்டட் ட்ரைனிங், சைக்கோசொமாட்டிக் ட்ரைனிங் போன்ற சைக்காலஜி ரிலேட்டட் ஆர்டிகல்ஸில் நிறைய ஆர்டிகல்ஸில் இதை வந்து ரொம்ப அருமையாக வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம். அடுத்தது வந்து முரண்பாடு. கடைசியாக வந்து நம்ம முரண்பாடு சொல்லி முடிச்சுக்கலாம். முரண்பாடுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு மனிதர் வந்து அவங்க மிகினும் குறையினும் சரி பண்ண பிறகு தவறான வகையில் எடுத்துக்கிறது. இதுக்கு மிக அழகான ஒரு எடுத்துக்காட்டு வந்து உணவு வந்து மிகுதியாகவும் எடுத்துக்கல, கரெக்டாக எடுத்துக்கிறோம், குறைவாகவும் எடுத்துக்கல, அந்த அளவும் கரெக்டாக எடுத்துக்கிறோம். அதில் எந்த விதமான ஒரு உணவும் வந்து சாத்வீகமாக நல்லபடியாக எடுத்துக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். முரண்பாடில் பார்க்கும்போது ஸ்லீப் ரெகுலாரிட்டி, மீல் டைமிங்ஸ், க்ரானிக் மிஸ்அலைன்மெண்ட், இது மூணுமே வந்து மகரிஷ் அவர்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இந்த 5ஐயும் ஒரே சிஸ்டத்தில் கொண்டு வந்து எந்த விதமான ஒரு இன்காக்ரிட்டி இல்லாமல் அமைஞ்சு கொடுக்குறதா வந்து மகரிஷியுடைய ஒரு மிக உத்தமமான ஒரு விஷயம். இந்த 5ஐயும் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பல இடத்துல பார்த்துருந்தாலும் வந்து இதை ஒரு தலைப்பாக எடுத்து நம்ம வந்து இந்த 5 அளவு முறையை வைத்தே அறிவியல் பூர்வமாக மகரிஷியோட கோட்பாட்டின்படி இருக்க முடியுன்றதை பார்க்குறதுக்கு தான் வந்து நம்ம இது டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இது பேசுனதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ நம்ம இதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன் சார். நன்றி சார், மிக நன்றி சார். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அனைவரும் முதலில் துரிய நிலையிலிருந்து ஐயா அவர்களை வாழ்த்தி விடுவோம். டாக்டர் அனந்தகுமார் தனசேகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம், பொருளாதார வளம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
சார் டாக்டர் டி சண்முகவேலு வேத சுப்பையா சார் இருக்கிறாங்க. நன்றிங்க. டாக்டர் சார். சார் வாழ்க வளமுடன். சார் ஆனந்த் அழகா சொல்லிட்டு வந்திருக்காரு சார். ஏன்னா எங்க டாக்டர்ஸுங்க இதுலயே எங்க வியாதிய கொண்டு வரதே காரணம் இந்த எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது, அந்த உணவுல வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறது. இந்த 2 எண்ணத்துல வரும்போது எங்களுக்கு சைக்கோசோமேட்டிக் காம்ப்ளெக்ஸ்னு வந்துருது. அதனால இத்தனையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த 5 நம்ம கரெக்டா வச்சு அது புரிஞ்சுட்டு செய்யணும் சார். அது எல்லாம் என்ன பண்றோம்னா படிக்கிறோம், இது ஆகும்னு சொல்றமே தவிர வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமானா இல்லை. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு அகத்தாய்வு இருக்கணும், உணவுல கட்டுப்பாடு இருக்கணும், எக்ஸசைஸ் இருக்கணும். இப்ப நாங்க மற்றதெல்லாம் வந்து எல்லாத்துலயுமே ஒரு செக்ஸ் அது இதெல்லாம் வந்து ஒரு அளவு தான், அது ஒரு விதத்துல மாறும். ஆனா இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். உணவு, எக்ஸசைஸ், எண்ணம். இது 3 இருந்தாக்க எந்த வியாதியுமே இல்ல இருக்கலாம். அதே சமயத்துல நம்ம யோக வாழ்க்கைக்கு உடலும் மனமும் நன்றாக இருந்தாதான் யோக வாழ்க்கை அமையும். இந்த 5 அளவு முறை ஆனந்த் வந்து ஒரு வித்தியாசமான முறையில விஞ்ஞான பூர்வமாக எப்படியெல்லாம் நிரூபித்துள்ளார்கள்னு நமக்கு காமிச்சிருக்காங்க. அவர் சும்மா தியரிட்டிக்கலா சொல்லல, பிராக்டிக்கலா சொல்லியிருக்காரு. இது நிச்சயம் எல்லாத்துடைய மனதிலையும் பதியும், அவர்களுக்கு உதவும் நினைக்கிறேன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க. வேத சுப்பையா சார் இருக்கிறாரு. சார் பேசுறீங்களா சார்? டாக்டர் ராதாமா மைக்கை அன்மியூட் பண்ணி பேசலாம். ஜி ராதாமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆனந்த் ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த டேட்டா எல்லாம் எப்படி எடுத்தீங்கன்னு தெரியல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா 5 அளவு முறைக்கு இவ்வளவு சயின்டிபிக்கா டேட்டா கொடுத்து ரொம்ப அற்புதமா சொல்லிருந்தீங்க. எனக்கு 2 கொஸ்டின் ஐயா. சொல்லுங்க. ஒண்ணு வந்து BMI சொல்றீங்க, இப்போ பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி வெயிட் அண்ட் ஹைட் ஆஃப் தி பர்சன் இல்லையா? ஆமாங்க. இப்போ இந்த வெயிட் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா இருந்தா அந்த BMI will it give proper the result? அதாங்கம்மா, BMI தான் வந்துமா நம்மளுடைய ஹைட்டையும் வெயிட்டையும் தனியாக மெஷர் பண்ணுறதை விட ஒரு நல்ல ஒரு கருவி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மனிதர்கள் வந்து ரொம்ப ஒரு குள்ளமாக இருப்பாங்க, ஒரு 5 அடி இல்லை ஒரு 4.5 அடி அந்த மாதிரி குள்ளமாக இருப்பாங்க. அந்த குள்ளமான ஒரு ஹைட்டுக்கு அவங்க வந்து ஒரு 65 கேஜி அதாவது 65 கிலோ இருந்தாலே வந்து உடல் பருமனாக வந்து காட்சி தெரிவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து 6 அடி 6.2 அந்த மாதிரி ஒரு ஹைட்டில் இருக்காருன்னா 80 வெயிட் வரைக்கும் 80 கிலோ வெயிட் வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெயிட் வந்து அதிகமாக வந்து இருக்காது. ஸோ ஒரு மனிதரை வந்து இவங்க ஓவர் வெயிட்டு, இவங்க வந்து அண்டர் வெயிட்டு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது வெறும் வெயிட்டை வச்சு பண்ண முடியாது, அந்த ஹைட்டையும் கொண்டு போகணும். அந்த ஹைட்டையும் வந்து ஒரு கரெக்டான விஷயத்தில் கொண்டு போய் நம்ம ஒரு BMI அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் கொண்டு வரும்போது என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி BMI கம்மியானாலும் பிரச்சனை வருது, அதிகமானாலும் பிரச்சனை வருது. அதனால தான் BMIன்றது வந்து வெயிட் இன் கேஜி டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். அவங்க ஹைட்டை வந்து மீட்டரில் மெஷர் பண்ணி அதை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா வர வேல்யூ தான் BMI. நான் ஏற்கனவே காமிச்சிருந்த மாதிரி 20லேருந்து 25 மெயின்டைன் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் மற்றும் நோயற்ற தன்மை இருக்குது. வெயிட்டு கம்மியானாலும் BMI கம்மியானாலும் இதனால் வந்து நோய்த்தன்மை வருது, BMI அதிகமானாலும் நோய்த்தன்மை வருது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெயிட்டு கம்மியாகி இப்போ BMI 18 17 போகிறவங்களுக்கு வந்து BMI 35 மிக உடல் பருமன் அதிகமாகி 120 கிலோ அந்த மாதிரி இருக்கிறவங்களில் வர அனைத்து வியாதிகளும் வந்து BMI கம்மியாக இருந்தாலும் நமக்கு வருது. ஸோ அதனால் ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது ஒரு உடலுக்கு ஒரு ஆரோக்கியமான தன்மைன்றது வந்து ஒரு தவறு. சின்ன வயசில் ஒரு கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுற ஒரு இளம் பெண்கள் அதை ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில் வந்து அதை ஃபாலோ பண்ணிடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களால அந்த வெயிட்லாம் மெயின்டைன் பண்ண முடியாமல், எஸ்பெஷலி குழந்தை பிறந்த பிறகு மிக அதிகமான வெயிட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கு அவங்க சின்ன வயசுலேருந்தே கரெக்டான வெயிட் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த எடை குறைவாக இருக்கிறது, குழந்தையெல்லாம் பெற்ற பிறகு எடை அதிகமாக இருக்கிறது, ரெண்டுத்தையுமே வந்து அவங்களால அவாய்ட் பண்ண முடியும்.
வயதானவங்க ரொம்ப ஒல்லியாக மசில் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து பார்க்குறதுக்கு வந்து ஓகேவாக இருந்தால் கூட கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனே வந்து எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதை விட வந்து கரெக்டான ஒரு வேலைகள் செய்து தசை நார் மூச்சு பயிற்சி நம்ம மகரிஷ் சொல்லியிருக்கிறது எல்லாம் பண்ணி தசைகளை ஓரளவுக்கு வலிமையாக வச்சுக்கும் போது கீழே விழுந்துக்கும் போது அந்த மசில்ஸ் வந்து அந்த எலும்புகள் வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு வந்து காப்பாற்றுமா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாத்துக்கும் அன்மியூட் புரியுது ஐயா. ஐயா புரியுது. பட் நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, நீங்க சொல்ற அந்த பிஎம்ஐக்குள்ள இருந்தா கூட, அந்த ஐடியல் பிஎம்ஐல இருந்தா கூட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெயிட் வந்து கண்டிப்பா சரியானபடி இல்லைன்னா, லைக் கால்ல வெயிட் அதிகமா, இல்ல செஸ்ட் போர்ஷன்ல அதிகமா, இல்ல ஹிப்ல அதிகமா, மிச்ச இடங்கள்லாம் இல்லையா? சோ அது மாதிரி இருந்தா பிஎம்ஐ அது கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுமா அந்த ஃபேக்டர், இல்ல அது வந்து இண்டிவிஜுவலா தான் பார்க்கணும்? கரெக்ட்மா. அந்த ஒரு டாக்டர் சார் மைக்கை மியூட் அன்மியூட் பண்ணிக்கங்க சார், மியூட் ஆயிருக்கு. சரி, இப்போது பிஎம்ஐயில் இருக்கிற குறைபாடுகள் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. இப்போ யாராவது ஒரு மனிதர் வந்து வெறும் ஒல்லியாக இருந்து தொப்பை மட்டும் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியா சேர்ந்த சமூகத்தில் வந்து இது ரொம்ப காமன். இன்ஃபேக்ட் வந்து அதுக்கு ஒரு பேரே இருக்குது, தின் அவுட் சைட் ஃபேட் இன்சைட், TOFI, டோஃபின்னு பேர். அதாவது வெளியிலேருந்து பார்க்க ஒல்லியாக இருப்பாங்க ஆனால் தொப்பை போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு குண்டாக இருக்கவங்களுக்கு ஈக்குவலாக ஹார்ட் ப்ராப்ளம்ஸு ஸ்ட்ரோக் ப்ராப்ளம்ஸு வரத்துக்கு காரணங்கள் இருக்குது. ஃபால்ஸாக அவங்களுக்கு பிஎம்ஐ கம்மியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த மிட் செக்மெண்ட் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க, வயிறு பகுதிகளில் ஒரு குண்டு தன்மை அல்லது வெயிட் போடுற தன்மை வந்து அமையாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். யாராவது ஒருத்தவங்க ரொம்ப ஒல்லியாக இருந்து வெறும் தொப்பை மட்டும் போட்டிருந்தாங்கன்னா பிஎம்ஐயில் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நமக்கு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? சூப்பர் ஐயா, தேங்க்யூ. ஒன் மோர் கொஸ்டின் ஐயா. சொல்லுங்க. லைக் இப்போ உறக்கம் சொன்னீங்க, 7 hours ஸ்லீப் இஸ் ஐடியல், நோய்கள் வராதுன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்லீப் ஹவர்ஸ் குறையுது, பட் வி ஸ்டே ஃப்ரெஷ் பிகாஸ் எக்ஸசைஸ் தியானம் அதுலலாம் நம்ம வந்து கொஞ்சம் அந்த ரெஸ்ட் கொடுக்குறோம். லைக் த ரெஸ்ட் வாட் வி கிவ் இன் ஸ்லீப் வி கிவ் டியூரிங் மெடிடேஷன். இஃப் வி கிவ், then is it okay that we sleep for 5 hours or less than that? கண்டிப்பாக. அதாவது வந்து இப்போ வந்து மெடிடேஷன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கான்ஷியஸ் ரெஸ்ட். நம்ம கான்ஷியஸாக முடிச்சிட்ருக்கோம், நம்மளுடைய மூளைக்கும் ரெஸ்ட் கொடுக்குறோம். தூக்கத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அன்கான்ஷியஸ் ஆகிடுறோம், உடலெல்லாம் தூங்கிடுது, மனம் கூட தூங்கிடுது. ஆனால் மூளை வந்து அதுக்கு விருப்பப்பட்ட கனவுகளை வந்து காணுது, அதனுடைய வேலைகளை வந்து அது செஞ்சிட்ருக்குது. அதனால் வந்து ஒரு உறக்கத்தில் ஏற்படுற உடல் ரீஜுவினேஷனை விட ஒரு தியானத்தில் ஏற்படுற ரீஜுவினேஷன் வந்து அபரிவிதமானது. ஏன்னா வந்து நம்மளுடைய மூளையினுடைய வேலைக்கும் நம்ம வந்து ஒரு உறக்கம் அல்லது ஒரு ரெஸ்ட் கொடுக்குறோம். இதனால் வந்து ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 30 மணி நேரம் நல்லபடியாக அமர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸிங்காக எண்ண குவிதலோட அதிக எண்ணம் இல்லாமல், நம்ம எண்ணத்தையும் சொன்னோம் பார்த்தீங்களா, மிகுதல் குறைதல் இல்லாமல் இருக்கணுன்ட்டு, அந்த மாதிரி குறைவான எண்ணத்தோட கரெக்டான ஒரு 1 hour 1/2 hour ஒருத்தர் தியானம் பண்ண முடிஞ்சுதுன்னா ஒரு நாளைக்கு ஈஸியாக அது வந்து ஒரு 1 hour 1.5 hour ஸ்லீப்புக்கு வந்து ஈக்குவல் ஆகும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒருத்தங்க வந்து இப்போது காலேஜ் போகிறாங்க, ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறாங்க, ஒரு மெடிசின் என்ட்ரன்ஸ்க்கு படிக்கிறாங்க, அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணிவிட்டு அவங்க தூக்கத்தை வந்து 8 மணி நேரம் 7 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரமாக குறைத்து அதே நல்ல ஒரு வாழ்க்கை முறை, நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம், எக்ஸாமில் போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய தன்மை எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர முடியும். ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு வயோதிகத்தில் இருக்கிறாங்க, காலேஜ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க தூக்கத்தை வந்து நம்ம 1/2 hour தியானம் பண்ணுறோன்றதுக்காக அவங்க தூக்கத்தை கம்மி பண்ணாங்கன்னா அந்த 1 மணி நேரம் அவங்க சேகரித்ததை வந்து தவறான வழியில் பயன்படுத்தாமல் இருக்கணும். ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, மற்றவங்களுடைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லாமல் நல்லபடியாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுறது வந்து 1 மணி நேரத்துக்கு மேலான தூக்கத்தை வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அதில் டவுட்டே இல்லைம்மா. நன்றி ஐயா. நன்றி. அடுத்தது யாரு கேள்வி? ஒருத்தர் பேசுங்க. வாழ்க்கணுமா சொல்லுங்க. இது ஏஜ் காலங்கள்ல ஸ்ட்ரோக் வருது, இது உணவு முறையில வருதா, என்ன காரணங்கள்லாம் வருதுங்க? சரிங்கய்யா. இப்போது ஸ்ட்ரோக்னா நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது வந்துங்க 2 வகையான ஸ்ட்ரோக் இருக்குங்க. ஒன்று வந்து மூளைக்கு போகிற ரத்த நாளங்களில் வந்து அடைப்பு ஏற்படுறது,
இன்னொன்று வந்து மூளைக்கு போகிற இரத்த நாளங்களில் வந்து சிறு வெடிப்பு ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்பட்டு இரத்த ஓட்டம் தடைப்பட்டு இரத்த கட்டி ஏற்படுறது. 2 வகையான ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போது முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுறதுக்கு காரணம் வந்து நம்ம உடலில் இருக்கிற ஒரு இன்ஃப்ளமேஷன், ஒரு பயத்தன்மை மற்றும் கொலஸ்ட்ரால். ஸோ உணவில் வந்து அதிக கொழுப்புத்தன்மை இல்லாத ஒரு உணவு மற்றும் உடல் உழைப்பை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தினோம்னா அந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ உடம்புல அதிகமாக கொலஸ்ட்ரால் தங்காது. அதுக்கப்புறம் வந்து எண்ணத்தில் வந்து ஒரு தூய்மையான எண்ணங்கள், பயமில்லாத எண்ணங்கள் இருந்துச்சுன்னா வந்து அந்த வெசல்ஸ்லாம் வந்து நல்ல டைலேட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு சுருங்கிய தன்மை இல்லாமல் இருக்கும். இது வந்து ஸ்ட்ரோக்குக்கு மட்டும் கிடையாது, ஹார்ட்டுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து அந்த பிளட் வெசலில் கசிவு ஏற்பட்டு ரத்த கட்டி ஏற்பட்டு வர ஸ்ட்ரோக்கு. அதுக்கு காரணம் முக்கால்வாசி வந்து பிளட் ப்ரெஷர். அகெயின் பிளட் ப்ரெஷருக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம உடலில் இருக்கிற அந்த ரத்த நாளங்கள் வந்து சுருங்குதல் மற்றும் ஒரு பதட்டத்தன்மை, வாழ்க்கையில் வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு குழப்பத்தன்மை அல்லது ஒரு விதமான ஒரு ஆங்ஷியஸ்னஸ். அதுக்கு தான் வந்து நம்மளுடைய அந்த தியான பயிற்சிகள் மற்றும் இந்த வாழ்க வளமுடன் நம்ம வந்து வாழ்த்துதல் சொல்கிறது, இதன் மூலியமாக வந்து நமக்கே வந்து ஒரு தைரியம் கொடுத்துக்கணும். வெளியில் ஒரு 4 பிரச்சனை போனால் கூட நம்ம உடல் உள்ளே வந்து நமக்கு வந்து இந்த சாளரங்கள்னு சொல்கிறோம், கண் காது மூக்கு, இதன் மூலியமாக தான் வந்து உள்ளே வந்து நியூஸே போகுது. உள்ளே போகிற நியூஸ் வந்து நல்ல நியூஸாக, அமைதியான நியூஸாக, எல்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு நியூஸ் கொண்டு போனோம்னா அந்த ஒரு ரத்த நாளங்கள் சுருங்குதல்லாம் ஏற்படாமல், ரத்த கொதிப்பு அதிகமாகிறது ஏற்படாமல் ஸ்ட்ரோக்கும் வந்து வராமல் இருக்குங்கய்யா. உணவும் கண்டிப்பாக ஒரு காரணங்கய்யா. உணவில் கொழுப்பு சக்தி அதிகமாக இருந்ததுன்னா அது காரணமாகும். ஆனால் வேலை பளு அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு அந்த கொழுப்பு சத்து பிரச்சனையாக அமையாதுங்கய்யா. பிரச்சனை வராது என்னங்கய்யா? ஆமாங்கய்யா, ஸ்ட்ரெஸ்ஸு இன்ஃப்ளமேஷன் தாங்கய்யா மிக முக்கியமான காரணம் கொழுப்பு சத்தை விட. சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நல்ல விளக்கம். நன்றி. வாழ்க வளம். லீலா வினோதன் ஐயா, மைக் அட்மிட் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. வாழ்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்குங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. இப்போ அந்த காலத்துல முனிவர்கள் வந்து குடும்ப வாழ்வில் ஈடுபடாமல் தவம் செய்து காட்டுல போயிட்டு தவம் செய்து இறைநிலையை உணர்ந்தார்கள். இப்போ நம்ம மகரிஷி சொல்றது 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்க உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உயிர் துகள்கள் உடம்புல கொஞ்சம் எக்ஸஸா போகும்போது டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், மறுபடியும் இட் வில் ரீஜென்ரேட் அகைன் அகைன் ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும், மறுபடியும் ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து இறைநிலை உணரணும்னாக்கா அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகாம எக்ஸசிவ் உயிர் துகள்கள் அதிகமாச்சுனாதான் நம்ம சகஸ்காரா சென்டருக்கு ரைஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம உணர்றதுக்கு முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஐயா. உங்களுடைய வியூ சொல்லுங்க ஐயா. சரிங்க. அதாவதுங்க ஐயா, நம்ம வந்து எப்போவுமே சொல்லுவோம், மகரிஷி அவர்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு குடிமகனுடைய ஒரு ஆசான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மகரிஷி அவர்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் ஒரு மனிதர் ஒரு உயர்நிலை அடைஞ்சிடணும், நல்ல ஒரு என்லைட்மெண்ட் அடைஞ்சிடணும், விழிப்புத்தன்மை அடைஞ்சிடணும் அப்படின்னு யோசிச்சதே கிடையாது. ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும், அப்பா அம்மா ஒத்துமையாக நீண்ட காலம் இருக்கணும், அவங்க நீண்ட காலம் ஒத்துமையாக இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் அப்படின்றதா வந்து மகரிஷி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பார். அதனால தான் வந்து இந்த உடலுறவுலையும் வந்து ஒரு சமத்தன்மை கொண்டு வந்து மிகினும் குறையினும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து மிகுதியான உடலுறவு தப்புன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகரிஷி அவர்கள் சொன்னது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை அல்லது ஒரு மாதத்துக்கு 2 முறைன்றது தான் வந்து நிறைய இடத்துல மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து அதை விட ஒரு எஸ்பெஷலி ஒரு ஆண்மகனுக்கு ஃபோக்கஸ் பண்ணி, ஒரு ஆண்மகன் அதை விட அதிகமாக உடலுறவை கம்மி பண்ணி ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருடத்துக்கு 2 முறையோ அந்த மாதிரி தான் வந்து விந்து வெளியிடுதல் கொண்டு வந்தாங்கன்னா அதிகமான விந்து கட்டுதல் மூலயமாக அந்த மகரிஷி சொன்ன அதே வார்த்தை டிரான்ஸ்மியூட்டேஷன் ஏற்பட்டு நம்மளுடைய உடம்பில் வந்து ஜீவகாந்தம் ஒரு பெருக்கம் ஏற்பட்டு அவங்க காயக்கல்பா மற்றும் தவங்கள் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த சகஸ்ரகாரத்தில் ஒரு தெளிவு ஏற்பட்டுதுன்றது வந்து உண்மை. நீங்கள் சொல்கிறது வந்து முழுவதும் உண்மை. பட் எக்காரணத்தை கொண்டும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க, எஸ்பெஷலி ஒரு மனைவிக்கு
தன்னுடைய கணவனுடன் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை 2 முறை உடலுறவு வைத்துக்கணும் அந்த எண்ணத்தோடு இருக்கிற ஒரு உடலுறவு ஏற்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய கணவர் இந்த மாதிரியான ஒரு முடிவெடுத்து தன்னுடைய ஒரு நலத்துக்காக மட்டும் தன்னுடைய மனைவியிடமிருந்து தள்ளி வைக்கிறதெல்லாம் வந்து மகரிஷி என்றைக்குமே வந்து அது வந்து ஒத்துட்டது கிடையாது. அதனால தான் வந்து மகரிஷி வந்து இந்த 5 அளவு முறையில் உடலுறவையும் கொண்டு வந்து மாதத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆண் மகனுக்கோ அல்லது ஒரு பெண் மகளுக்கோ வந்து ஒரு கணவன் இல்லை, ஒரு மனைவி இல்லை, தனியாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்படும் போது தாராளமாக அவங்க வந்து இன்னும் ஒரு ஆழ்ந்த ஒரு பயிற்சியில் வந்து ஈடுபட்டு அவங்களுடைய விந்து கட்டுதலில் வந்து எனர்ஜியை வந்து சேமித்து அவங்களுடைய ஜீவகாந்தத்தம் பெருக்கத்தை வந்து நல்லபடியாக உயர்த்தி ஒரு நல்ல ஒரு உயரிய எண்ணங்களோடு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து அது ஏதுவாக இருக்கும். பட் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மகரிஷி வந்து அதை எக்காரணத்து கொண்டு அதை வந்து போதிச்சதே கிடையாதுங்க. வாழ்க்கை வளமுடன். கரெக்ட், நன்றி. கரெக்ட். ரெண்டாவது கொஸ்டின் வந்து இது அப்ளிகேஷன் ஓரியன்ட். எப்படின்னா இப்போ வயசானவங்களுக்கு நான் வெரி ஓப்பனா பேசுறேன். நான் வயசானவங்களுக்கு இந்த உடலுறவு கொள்றது குறைஞ்சு போகுது. ஒரு 60 வயசுக்கு மேல ஆச்சுன்னா உடலுறவு கொள்வது உடம்பு குறைஞ்சு போகுது. ஆனா நல்ல உடற்பயிற்சி உணவெல்லாம் சாப்பிட்டோம்னா உயிர் சக்தி நல்லா அதிகமாகுது. அப்போ வந்து விஸ்டம் ஆஃப் திங்கிங், ஒரு நல்ல விஷன் வந்து நல்லா இருக்கு, மைண்ட் பிராட் ஆகுது. ஸோ அவங்க தவம் செஞ்சாங்கன்னா அது ஹாப்பியா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இதுதான். இது வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் எஸ்பிஎஃப் டிஸ்சார்ஜ் ஆச்சுனாக்கா தென் இட் பிகம்ஸ் டிப்ளீஷன் ஆர் ரிடக்ஷன், இந்த உயிர் சக்தி குறைஞ்சி ஸோ இறைநிலை உணர்வதற்கு கொஞ்சம் தடையா இருக்கு. ஸோ வயசாகும் போது அவங்களுக்கு நல்ல வயசாகும் போது தான் ஞான அறிவு அதிகமாகும். நம்ம எங்க இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படுறது கஷ்டம். ஸோ என்னுடைய ஃபீலிங் வந்து இந்த செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட குவான்டிட்டி வச்சு தான் இறைநிலை உணரட்டும், அதுக்கு தடையா இருக்கட்டும், அந்த ஃபேக்டர் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நான் அரைவ் பண்றேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்கய்யா, அதில் எந்த விதமான ஒரு குறையும் கிடையாது. ஆனால் மகரிஷி சொன்ன அந்த விஷயம் முதல்ல குடும்ப அமைதி, அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஊரின் அமைதி, நாடின் அமைதி, உலகின் அமைதி. ஸோ அதனால் குடும்ப அமைதி எந்த வகையிலும் பங்கம் ஏற்படாமல் ஒருவர் தன்னுடைய அந்த உடலுறவை வந்து குறைத்து பண்ணுறதுல வந்து எந்த தவறும் இல்லைங்கய்யா. வாழ்க்கை பண்ணப்படும். கரெக்ட். இன்னைக்கு சொல்றது மகரிஷி சொன்னது குடும்ப வாழ் பொதுமக்களுக்கு அவர் வழிகாட்டியாக நல்ல நெறிமுறைகளை கூறியிருக்கிறார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பா. நன்றிங்க ஐயா. வாழ்க்கை. தேங்க்யூ. வேற ஏதாவது டாக்டர் சார்கிட்ட பேசுறீங்களா? டாக்டர் சார் முடிச்சுக்கலாங்களா? ஓகேங்க ஐயா. இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க, மைக் அன்மியூட் பண்ணி கேளுங்க டாக்டர் சார்கிட்ட. ஐயா வாழணும் ஐயா. வாழ்க்கை ஐயா, இப்போ உணவு முறையில் சொல்லியிருக்கீங்க. உணவு முறையில் வந்து அதாவது பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிடுங்க இல்லையா, இல்லை அளவு முறை அதிகமாகவும் குறையாகவும் சாப்பிடுறீங்க இல்லையா? பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிட்ணுங்கய்யா. அளவு வந்து ஓரளவுக்கு வந்து அதிகமாகவும் இல்லாமல் குறையும் இல்லாமல் இருக்கணும். உணவில் வந்து புரதச்சத்து நல்லபடியாக இருக்கணும், நல்ல கொழுப்பு சத்து இருக்கணும், கார்போஹைட்ரேட் போன்ற மாவு சத்து கம்மியாக இருக்கணும். இதை வந்து தமிழில் இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா புரத சத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து இங்கே இங்கிலாந்து நாட்டில் இருக்கிறதுனால வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன். நீங்களும் அது சாப்பிட்றதா இருந்தால் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. பட் வெஜிடேரியன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பல்சஸ்ஸு, பருப்பு வகைகள், கடலை வகைகள் போன்ற அதிக புரட்சத்து உள்ள பொருட்கள் இருக்குது. பால் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல்ல கொழுப்பு சத்துன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு முட்டை, பால், வெண்ணெய், நெய் போன்ற கரெக்டான நல்ல கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் இருக்குது. மாவு சத்து பொருட்கள் அரிசி, கோதுமை போன்றவற்றை கம்மி பண்ணி அதை வந்து உமியோட வந்து ஒரு ப்ரௌன் ரைஸு அல்லது மில்லட்ஸு, சிறுதானியங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சார், என் பையனுக்காக கேட்குற அந்த கேள்வி. மோர் தென் 30 இயர்ஸ் சார், அவன் கேனடாவில் இருக்காப்புல. வெஜிடேரியன் சார். அவன் ஜிம்முலாம் போகிறான், சரியாக இது டயட் இல்லை, எனக்கு ப்ரோட்டீன் பவுடர்லாம் சாப்பிட்றான் சார். விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தான் சார் கேட்குறேன். சரிங்க. விட்டமின் அதாங்க விட்டமின் B12க்கு வந்து எந்தெந்த சாப்பாடெல்லாம் இருக்குன்றது வந்து நீங்கள் கூகுள் போட்டிங்கனாலே வந்துடும். அன்ஃபார்ச்சுனேட்லி விட்டமின் B12 வந்து நிறைய நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் தான் இருக்குது. அவங்க இப்போ ஜிம் போகிறாங்க, அவங்களால வந்து நார்மல் சாப்பாடில் வந்து கரெக்டான ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்க முடியல, சேர்க்க முடியல, பத்தலைன்னும் போது ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது.
ஆனால் சரிங்க அந்த புரோட்டீன் பவுடர் எடுத்து, அதாவது ஒரு கரெக்டான ஒரு வெயிட்டில் கரெக்டான ஒரு மசில் செக்மெண்ட்டோடு இருக்கிறது தான் வந்து கரெக்டு. ஒரு நீங்கள் இந்த ஆங்கில படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் மாதிரி ஒரு அதிகமான ஒரு மசில் அது மாதிரி பிடிப்போடு இருக்கிறது வந்து அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்லது இல்லைங்கய்யா அது. அதாவது நார்மலா இல்லைங்க நார்மலா அது வந்து அவங்களுடைய ஹார்ட்டுக்கு வந்து அதிக ஒரு பலு ஏற்படும். அவங்க ஹார்ட் அதிகமாக கஷ்டப்பட்டு வந்து அதை வந்து செக்ரிட் பண்ணி வேலைகள் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் உடல் உபாதைகள் தான் ஏற்படும். ஸோ கண்டிப்பாக ஜிம் போகணும், கண்டிப்பாக வெயிட் லிஃப்ட் பண்ணணும், கண்டிப்பாக 10,000 ஸ்டெப்ஸ் பெர் நாள் ஒரு நாளைக்கு நடக்கணும். அதெல்லாம் டவுட்டே அவ்வளோ இல்லை. செய்வாங்க. ஆனால் வந்து ஒரு மசில் பில்டிங் வந்து ஓரளவுக்கு பண்ணணும். அந்த ஓரளவுக்கு பண்ண முடியலன்றதுக்காக ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்க முடியாது. ஆனால் அவர் வெஜிடேரியனாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு எடுத்துக்கிறதுல தவறு இல்லைங்கய்யா. ஒரு பேசிக் எய்மே மசில் பில்டிங் இல்லைங்கய்யா, பாடி ஹெல்த்தை நல்லா அப்படி தான் செய்கிறாப்புல. ஆனால் வந்து டயட்டு தான் விட்டமின் B12 டியும் ஷார்ட்டேஜாக இருக்குன்ட்டு இல்லை, சொல்லலாம்னு சொன்னாங்க. விட்டமின் டி வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்கய்யா. கனடா, இங்கிலாந்து, அமெரிக்கா இந்த நாடுகளில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக மாத்திரை எடுத்து தான் ஆகணும். இதுக்கு வேறு வழியே இல்லைங்கய்யா. சரிங்க, மாத்திரை சாப்பிட்றோம். ஆமாங்கய்யா. ஏன்னா விட்டமின் டி சரிங்க வந்து நம்ம உணவுலேருந்து உற்பத்தி ஆகவே ஆகாது. அது சூரிய வெளிச்சத்துலேருந்து மட்டும்தான் உற்பத்தி ஆகும். அதனால் சரிங்க வந்து இந்த மாதிரி இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா நாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாத்திரை எடுத்தாகணுங்கய்யா. சரிங்க, நன்றிங்க. ஃபாலோ பண்ண நன்றியா, அழகு அருமையாக சொன்னீங்க. ஃபாலோ பண்ணுங்க. நன்றியா. ராமன், ஐயா வாழ்க வளமுடன். வாழ்கணும்னா ஐயா இப்போ நைட்டு வந்தீங்க இப்படி 10 11 ஆயிருந்தீங்க. அப்புறம் திருப்பி 4 மணிக்கு நாங்க எந்திரிச்சுக்கிறோங்க. அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி தாவ முடிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் படுத்து கொஞ்ச நேரம் தூங்குறது பரவாயில்லைங்களா? ஏன்னா தூக்கம் வந்து ஒரு 4 மணி நேரம் தூக்கம் தான் வருது. அம்மா, நீங்கள் காலையில் அது 4 எப்படி மணிக்கு என்ன பண்ணீங்க? எழுந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதில் வந்து தவறே கிடையாது. ஆனால் இரவு ஏன் ஒரு 9 மணிக்கு ஏன் படுக்க முடியல அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா 9 மணிக்கு நீங்கள் படுத்தீங்கனாலே 9லேருந்து 4 மணி 7 மணி நேரம் தூக்கம் வந்து மோர் தென் எனஃப் ஆக்சுவலாக. இது தவிர வந்து நீங்கள் பகலில் தேவைப்பட்டுச்சுன்னா மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் தூங்கலாம். இல்லது ஒரு 30 நிமிஷம் வந்து ஒரு அயர்ந்து உட்கார்ந்துருக்கலாம், ஒரு பாட்டு கேட்குறது அந்த மாதிரி. பட் பகலில் எஸ்பெஷலி காலையில் 10லேருந்து 12 மணி வரைக்குமோ, இல்லை மத்தியானத்தில் வந்து சாப்பிட்டு முடித்த பிறகு 2லேருந்து 4 மணி வரைக்குமோ ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குறது வந்து கண்டிப்பாக தவறுமா. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து பாடியில் வந்து அந்த சிர்காடியன் ரிதம் இருக்குது. இந்த பகல் டைமில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் பண்ணிட்டோம்னா நைட்டில் வந்து தூக்கம் வராது. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த 9 மணி 8:30 மணி 9 மணிக்கு போய் தூங்க முடியாமல் நீங்கள் வந்து 10 10:30 வரைக்கும் முடிச்சிட்ருக்கீங்க. அந்த சும்மா படுத்துட்டு தூக்கம் வராமல் இருக்கிற டைமில் மன உளைச்சல் தேவையில்லாமல் ஏற்படும். ஸோ கரெக்டாக 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தூங்குங்க. 4 மணிக்கு எழுந்துக்கிறது மிக மிக ஒரு உத்தமமான ஒரு விஷயம். பகலில் வந்து கண்டிப்பாக ஆழ்ந்த தூக்கம் மணிக்கணக்கில் தூங்குறது கண்டிப்பாக தவிர்க்கணும். சாப்பிட்ட பிறகு மத்தியானம் ஒரு 20 நிமிடம் தூங்கலாம், அல்லது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சும்மா படுத்துட்டு ஒரு மியூசிக் கேட்டுட்டு அந்த மாதிரி இருக்கலாம். பட் கண்டிப்பாக தூங்கக்கூடாதுங்கம்மா. வாழ்க வளமுடன். அதாவது ஏன் காலையில உங்க நாடகம் 3 மணிக்கே ஒரு நாளைக்கு முடிவு பண்ணிருந்தீங்க. அப்புறமே கொஞ்சம் முடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் நாம மூச்சு பயிற்சி அது இதெல்லாம் கொண்டு வரது கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஒரு 6 மணிக்குள்ள தவம் முடிச்சு விடுறீங்க. அந்த 6ல இருந்து ஒரு 8 வரைக்கும் 2 மணி நேரம் தூங்கலாமான்னு கேக்குறீங்க கண்டிப்பாக கிடையாதுமா. காலையில? இல்லை, கண்டிப்பாக கிடையாதுமா. நீங்கள் வந்து ஆமாம்மா, நீங்கள் 3:30 மணி 4 மணிக்கு எழுந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து காலை பயிற்சிகள்லாம் முடிச்சுட்டு சூரியன் வந்த பிறகு 6 மணி 7 மணிக்கு நீங்கள் டயர்டாகி நீங்கள் தூங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் வந்து சீக்கிரமாக தூங்க போகலைன்னு தான் அர்த்தம். முன்னாடி நாள் 8:30 மணி 9 மணிக்கு தூங்கி 9 மணிலேருந்து நீங்கள் 4 மணி வரைக்கும் நல்லபடியாக தூங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ்லாம் முடித்த பிறகு 6 மணி 7 மணிக்கு வந்து அந்த தூக்கம் வர்றது வந்து வராது. ஏன்னா வந்து காலையில் அந்த சூரிய உதயமாகிற அந்த 6 மணி 7 மணிக்கு நீங்கள் முடிஞ்சால் வெளியில் போய் நடக்க ஆரம்பிக்கணும். அந்த ஒரு வெயில் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமும் வராது. ஈஸியாகவும் நடக்கலாம் ஒரு வேர்வையெல்லாம் இல்லாமல். உடலுக்கு கொஞ்சம் ஒரு அயற்சி கொடுத்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் வேணால் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் தூங்கலாமே தவிர, இது எல்லாம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து 9 மணிக்கு சீக்கிரமாக படுத்துருவீங்க. அப்போ சீக்கிரமாக படுத்துட்டிங்கன்னா மறுநாள் காலையில் வந்து உங்களுக்கு அந்த தூக்கம் வராமல் இருக்கும். கண்டிப்பாக விடிய காலையில் எழுந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 7 மணி 8 மணிக்கு தூங்குறது வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியதுமா. ஏன்னா வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி தூக்கம் பத்தாதோ அப்படிங்கறதுனால நான் அப்படி நினைக்கிறேங்க. இல்லைம்மா, நீங்கள் கட் பண்ணிடுங்க.
அதான் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. பத்தலைன்றது நீங்கள் சொல்கிறது புரியுது. கட் பண்ணிவிடுங்க. அப்போ அன்றைக்கி நைட்டு என்ன ஆகும்னா ஒரு 8:30 மணிக்கே டயர்ட் ஆகிடும். 9 மணிக்கு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்கிடலாம். 9லேருந்து 4-7 மணி நேரம்ன்றது ரொம்ப ஒரு அருமையான ஒரு 7 மணி நேரம் டைம்மா. வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் விஜயராகவன் ஐயா, கொஞ்சம் சீக்கிரம் கேளுங்க சார். வாழ்க வளமுடன். வாழ்க. ஆக்சுவலாக என்னோட கேள்வி என்னென்னா, இப்போது இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த ஜீரோ டாலரன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதனால வி ஆர் ரன்னிங் பிஹைண்ட் குவாலிட்டி அண்ட் ரெண்ட் டு பிகம் மிஸ்டர் பர்ஃபெக்ட். அண்டு இப்போ வீட்டுக்கு வந்தோம்னா அதே ஆட்டிடியூடு மெயின்டைன் பண்ணும்போது பீஸ் மாறக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன், அக்செப்டன்ஸ், டாலரன்ஸ், அதில் வந்து டாலரன்ஸ் வந்து ஃபுல் டாலரன்ஸ். பட் இப்போ ஆஃபீஸில் இருக்கும்போது ஜீரோ டாலரன்ஸ், ஃபுல்லி ஆப்போசிட் சைடு. இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்க சார்? கொஞ்சம் சரிங்க. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு தவறு, ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஜீரோ டாலரன்ஸ், அது நடக்கக்கூடாது, செயல்கள் நல்லபடியாக இருக்கணும், ஆஃபீஸ் நல்லபடியாக நடக்கணும் அப்படி சொல்கிறாங்க. பட் வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு மனைவியிடமோ அல்லது குழந்தைங்களிடமோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம அந்த ஜீரோ டாலரன்ஸாக இருக்க முடியல. அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணி அந்த பிரச்சனைகளை வந்து ஒரு எளிமையான முறையில் ஒரு ஈஸியாக டிஸ்கஸ் பண்ணி சரி பண்ண வேண்டியிருக்கு. கரெக்டுங்களா நீங்கள் கேட்குறது? ஆமாங்க சார். அதான் அது கரெக்டுங்க. மைண்டு வந்து அப்படி அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. ஏன்னா ஆஃபீஸில் வி ஆர் ஸ்பெண்டிங் எனஃப் டைம் அண்ட் பிகமிங் மிஸ்டர் பர்ஃபெக்ட் பை நாட் டாலரேட்டிங் அந்த குவாலிட்டி. இப்போ வீட்டுக்கு இல்லை மற்ற அவுட் சைட் பீப்புள் பார்க்கும்போது அதே எதிர்பார்க்கும்போது ரிலேஷன் பாதிக்குது இல்லைங்களா? அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு ஏதாவது அட்வைஸ் இருந்தால் சொல்ல முடியுங்களான்னு கேட்குறேன். அதே தான் நீங்கள் சொன்னது. கண்டிப்பாங்க. அதாவதுங்க இந்த ஆஃபீஸில் ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு கோட்பாடே வந்து தவறுங்கய்யா. ஆக்சுவலாக நீங்கள் வீட்டில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம், ஒரு மனைவியினுடன் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டால் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், குழந்தை ஒரு தப்பு பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், பெரியவங்க ஒரு தவறுதலான ஒரு விஷயங்கள் நமக்கு சேலஞ்ச் பண்ணும்போது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, இப்போது அப்பாவே வந்து ஒரு தவறு பண்ணாருன்னா, இல்லைப்பா அப்படி இல்லைங்கப்பா, இது இந்த மாதிரிங்கப்பா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம வந்து எப்படி போகிறோமோ இதே தான் ஆஃபீஸ்லேயும் இருக்கணும். ஆஃபீஸ்லேயும் நமக்கு வந்து இதுதான் வந்து இப்போது இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா போன்ற நாட்களில் இப்போ நடக்குது. இங்கெல்லாம் வந்து ஜீரோ டாலரன்ஸ் கிடையாது. இந்த நாடுகளெல்லாம் வந்து அக்செப்டன்ஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி. ஒருத்தங்க மிக மிக நான் ஒரு சர்ஜன், ஆப்ரேஷன் பண்ணுறேன், டாக்டர். ஸோ ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது வந்து எங்கள் தேட்டரில் இருக்கிற ஒரு வார்ட் பாய் வந்து ஒரு விஷயம், டாக்டர் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, இது வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து இந்த பேஷண்ட்டு இந்த சைடு, இந்த கால், இந்த கை, இது கரெக்டான ஒரு சின்ன ஒரு பெருக்கிறவங்க துடைக்கிறவங்கலேருந்து வார்ட் பாயிலேருந்து யாரோனா கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கு வந்து இந்த ஜீரோ டாலரன்ஸ்க்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். இதுக்கு பேர் வந்து அக்செப்டன்ஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அதனால் வந்து நம்ம அவங்கள தூக்கி உயர வைக்க போகிறது கிடையாது, நல்லா படித்த ஒரு டாக்டரை தூக்கி கீழே வைக்க போகிறது கிடையாது. பேஷண்ட்டு தான் அங்கே முக்கியம். பேஷண்ட்டு நல்லபடியாக சரியாகி போகிறதுக்கு யார் எது வேணாலும் எந்த கொஸ்டின் வேணால் கேட்கலாம். கொஸ்டின் கேட்டு முடிச்ச பிறகு இல்லைப்பா நீங்கள் சொல்கிறது தப்புப்பா, இந்த பேஷண்ட்டுக்கு இதுதான் கரெக்டுப்பான்னு எடுத்து சொல்லிவிட்டு நம்ம வேலையை வந்து பார்க்கலாம். ஜீரோ டாலரன்ஸுன்றது வந்து இந்த பொருள் முதலாளிகள் வந்து அந்த வேலையை வந்து செம்மைப்படுத்தி வேலையினுடைய அவுட்புட்டை வந்து அதிகப்படுத்தி அந்த ஆஃபீஸுடைய அந்த ஏர்னிங்ஸை அதிகப்படுத்துறதுக்காக உருவாகிற ஒரு விஷயம். ஆஃபீஸ்லேயும் ஒரு வார்ட் பாயாக இருந்தாலும் சரி, மேனேஜராக இருந்தாலும் சரி, ஃபுல் அக்செப்டன்ஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் இங்கே லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணலைன்னா உங்களால் மேலே மாடிக்கு போக முடியாதுன்ற அளவுக்கு அவங்கவுங்க ஒர்க்கில் அவங்க பெருமிதமோடு நல்லபடியாக வாழறதாங்க. யா கரெக்டு. ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன் சார். ஜூம் யூசர்னு இருக்கிற ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, மைக்கை அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுங்க ஐயா. நான் இதுலைங்க நம்ம எக்ஸசைஸில் உடற்பயிற்சியில் நம்ம உடற்பயிற்சி பண்ணிட்டு 10,000 ஸ்டெப்பும் நடந்துக்கலாங்களா? கண்டிப்பாக நம்ம உடற்பயிற்சிக்கும் 10,000 ஸ்டெப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம அந்த 10,000 ஸ்டெப்பு நடக்கிறது வந்து நம்மளுடைய கணுக்காலிலிருந்து நம்மளுடைய கால், புஜம் போன்ற அனைத்து உறுப்புகளையும் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுது. மற்றும் நம்ம ஹார்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு சேலஞ்ச் கொடுத்து நல்லபடியாக அதை வந்து கண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுது. கண்டிப்பாக 10,000 ஸ்டெப்பு வந்து நம்ம வந்து உடற்பயிற்சியில் வந்து அதனால இதை வந்து நம்ம மைனஸ் பண்ண முடியாதுங்கய்யா.
சரி, இது ரெண்டையும் சேர்த்து செஞ்சுட்டு இருக்கிறோம், அதனால அது ஒன்றும் தப்பு இல்லையேங்க. கண்டிப்பாங்கய்யா. 10,000ன்றது வந்து மினிமம் ஆக்சுவலாக உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா ஒரு வீக்கெண்டில் ஒரே நாளில் ஒரு 15,000 18,000 அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் கொடுக்கணும் நம்ம உடம்புக்கு. நம்ம வந்து அந்த சேலஞ்ச் கொடுக்கும்போது தான் அந்த உடம்பு வந்து ஓகே இந்த மனுஷன் வந்து நம்மளை வந்து இந்த 10,000 நிறுத்த மாட்டார், நம்ம 15,000க்கு ரெடியாக இருக்கணும்னு அது உங்களுக்கு ரெடி பண்ணும். உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலுவாகும். ஓகேங்க டாக்டர். டாக்டர், அப்புறம் உணவுல பியூர் வெகானா இருக்கிறோம். அப்போ உங்களோட அட்வைஸ் அதில் இப்போ நம்ம உணவு அளவு முறையில் வெகானா இருக்கிறனால அது பாதிக்குங்களா? பியூர் வெகானா இருக்கிற நோ டைரி ப்ராடக்ட்ஸ் அது மாதிரி. சரிங்கய்யா, இதை வந்து நான் 3 வகையில் சொல்கிறேங்கய்யா. நான் வந்து நான் வெஜிடேரியனுங்கய்யா. எனக்கு எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி தான். நாங்கள் இப்போ இங்கிலாந்தில் இருக்கிறதுனால எங்களுடைய ஒரு தேவைகளும் வந்து அந்த மாதிரி அமைஞ்சிடுச்சு. எங்களால் வந்து ஒரு வெஜிடேரியனாவோ அல்லது வீகனாவோ மாறவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கிறோம். ஸோ எங்கள் நிலைமையில் இப்போ எனக்கு வந்து மனைவி ஒரு மகள் இருக்காங்க. எங்கள் நிலைமையில் ஒரு நான் வெஜிடேரியன் காம்போசிட் ஃபுட் சாப்பிடும்போது எங்களால் வந்து ப்ரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட்டு, மைக்ரோ நியூட்ரியன் எல்லாமே ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுது. இப்போ இந்த நான் வெஜிடேரியன்லேருந்து வெஜிடேரியன் போனாங்கன்னா அவங்களுக்கு இப்போ வந்து இந்த பால், தயிர், மோர், வெண்ணெய், சீஸு அதெல்லாம் சாப்பிடும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதியான ஒரு துணையாக அமையுது. வீகன்னு போகும்போது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இப்போ வந்து நம்ம ப்ரோட்டீனுக்கு வந்து ஒரு பட்டாணி அல்லது கொண்டக்கடலை அந்த மாதிரி வந்து ராஜ்மா அந்த மாதிரி பருப்பு வகைகளில் ரொம்ப டிபெண்ட் ஆகிருக்க வேண்டியதாக இருக்குது. அது நிறைய பேருக்கு வந்து வயிறு உபுசம் அந்த மாதிரி ஏற்படுது. நீங்கள் வந்து எதனால் நீங்கள் வீகனாக இருக்கிறீங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதில் இது இங்கே நீங்கள் ஆன்சர் பண்ண மில்க் இஸ் அ சைலண்ட் கில்லர்னு ஒரு புக்கை படிச்சுட்டு அதுலேருந்து நான் அப்படியே இந்த மில்க் அண்ட் மில்க் படிச்சு விட்டு முதல் 40 வருஷம் வெஜிடேரியன் இருக்கிறோம். அப்புறம் இதையும் பார்த்துட்டு விட்டுட்டோம் ஒரு 7-8 வருஷம். பட் நட்ஸு டெய்லி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறோம். அதிகமாக இல்லைங்க, ஒரு 20-30 கிராம்ஸ் நட்ஸு கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிறோம் காம்பன்சேட் பண்ணுறது. பட் இருந்துமே B12 டிஃபிஷியன்சி எல்லாம் கொஞ்சம் வருது. இல்லைங்க, நீங்கள் மில்க் தொடவே தேவையில்லை. நீங்கள் மில்க்கை வந்து நான் சாப்பிடுன்னு சொல்லவே இல்லை. பட் நீங்கள் நெய், வெண்ணெய்லாம் சேர்த்துக்கலாம். நெய், வெண்ணெய் சேர்த்துக்கிறது, பன்னீர் சேர்த்துக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு ஃபுட்டுங்க ஐயா. ஓ சரி. அதாவது இப்போ வந்து சில பேர் அலர்ஜி காரணமாக ஒரு மில்க் அலர்ஜி காரணமாகலாம் வீகனாக இருக்க வேண்டியிருக்கும். அல்லது குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்க, நீங்கள் ஒருத்தர் மட்டும் சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு வேறு வழி இல்லாமல் இருக்கிறதுனா ஒரு பிரச்சனை. பட் உங்களால் முடியும்னா வந்து மில்கை விட்டுட்டு மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெண்ணெய், நெய்யெல்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு கொழுப்பு சத்துன்னா அதில் நெய்யில் இருக்கிறது தான். நம்ம ஒரு ஸ்பூன் சாப்பிட போகிறோம் ஒரு நாளைக்கு, அதனால எந்த கஷ்டமும் இல்லைங்க. நெய் சேர்த்திக்கலாங்கிறீங்க மதியம் ஒரே ஒரு ஸ்பூன் சூடான சாப்பாடில் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த ஜாயின்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு லூப்ரிகேஷனாக அமையும். ரொம்ப நல்லதுங்க. சரிங்க. அப்புறம் இப்போ நம்ம உடலுறவு அப்படிங்கும்போது ஒரு ஏஜ் 65க்கு மேலே நம்ம அதைய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அளவுக்கு நம்ம கைகள் பேசி முடியுமா? அப்படியே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கு நல்லதுங்களா, இல்லை கண்டினியூவாக இருக்கணுமா? இது வந்துங்கய்யா ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. இப்போ ஒரு மனைவி வந்து ஒரு 55 இருந்து கணவர் வந்து ஒரு 65 இருந்து மனைவிக்கு வந்து உடல் சார்ந்த ஒரு இன்ப வேட்கை அல்லது எண்ணங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த கணவர் வந்து மகிழ்ச்சி சொன்ன மாதிரி மாதம் 2 முறை உடலுறவு வச்சுக்க முயற்சி பண்ணணும். அதில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ நிறைய மருந்துகள் இருக்குது, நிறைய உதவிகள்லாம் மருத்துவத்துறையில் இருக்குது. அந்த மனைவியும் அந்த ஒரு நிலையை ஏற்படுற வரைக்கும் கண்டிப்பாக கணவன் வந்து அதுக்கு ஈடுகாடாக இருக்கணுங்க ஐயா. இருக்கும். சரி, நன்றி. வாழ்க வளமுடன். ஜெயசுந்தரி மைக் அட்மிட் பண்ணி ஐயா வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஃபேன் போட்டா எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபேன் கீழே உட்காந்து படிச்சேன்னா டக்குன்னு தூங்கிடுவேன். ஃபேனு கீழே உட்காந்தா என்னால எதுவும் என்ன சொல்றது ஒரு விஷயத்த யோசிச்சு முடிவெடுக்கணும். இப்ப ஏதாவது ஒரு நான் ரிசர்ச் பண்ணணும் இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணனா கூட எனக்கு ஃபேன் ஓடிச்சுன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நைட்டு ஃபேன் போட்டு தூங்குனேன்னா மறுநாள் காலையில எழுந்திருக்கும் போது ரொம்ப டயர்டா இருப்பேன். பட் ஃபேன் இல்லைன்னா ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். இது வந்து ஓகே இப்படியே இருக்கட்டுமா இல்ல இது எதுவும் மாத்த வேண்டிய பிரச்சனை? சின்ன வயசுல இது எதுவுமே மாற்ற வேண்டிய பிரச்சனை கிடையாதுமா. இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து தோலில் வந்து அந்த ஒரு அதிர்வையும் அந்த அலைகளையும் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது.
அதனால் வந்து அந்த அலைகள் வந்து உங்களை வந்து அந்த தூக்கத்தன்மைக்கும் மூளையுடைய அந்த சிந்திக்கத்தன்மையை வந்து குறைத்து அது பண்ணுதுங்க. நீங்கள் வந்து அது எந்த விதமான குறைபாடும் இல்லைங்கம்மா. நீங்கள் ரூம்லேயே வந்து இப்போ ஃபேன் சென்டரில் இருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சேரோ சோஃபாவோ ஒரு எட்ஜில் போட்டு உட்காரலாம். இல்லை நீங்கள் தனியாக இருக்கீங்க வேறு யாரும் இல்லைன்னா நீங்கள் ஃபேனை நிறுத்திட்டு இருக்கலாமா. இது வந்து எந்த வகையிலும் குறைபாடு கிடையாது. இப்போ சில பேருக்கு வந்து பஸ்ஸில் போனால் தூக்கம் வந்துடும்னு சொல்லுவாங்க, டிரைவிங் போனாலே தூக்கம் வந்துடும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். இது எந்த வகையிலும் குறைபாடு கிடையாதுமா. ஓகேங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். சாமுண்டீஸ்வரி அம்மா. அண்ணா நன்றிங்கண்ணா. டாக்டர் வாழ்க வளமுடன் டாக்டர். உங்க உரம் மிக சிறப்பா இருந்தது, வித்தியாசமா இருந்தது, பயனுள்ளதா இருந்ததுங்க. எனக்கு ஒரு 2 கேள்விங்க. வந்து இப்போ புரோட்டீன் பவுடர் இருக்கு வீட்டுல. இப்ப நான் புரோட்டீன் சுண்டல் இதெல்லாம் எடுத்துக்கிறேன், இருந்தாலும் அந்த பவுடர் குடிச்சா உடம்பு போட்டுரும், குடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைங்களா சார்? நான் சொல்லிடுறேம்மா இதுக்கு. அதாவது நம்ம வாய் வழியாக போகிற பொருட்கள் அனைத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னாம்மா, வாய் வழியாக நீங்கள் வந்து இப்போ புரோட்டீன் எடுத்துக்கிறீங்க, கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறீங்க, கொழுப்பு சத்து எடுத்துக்கிறீங்க, எந்த சத்து எடுத்தாலும் அதை உடலில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போது வந்து கொழுப்பு சத்து எடுத்துக்கிட்டோம்னா வந்து என்னாகும்னு கேட்டிங்கன்னா வந்து அது அதிகமான ஒரு கேலரி கான்டென்ட் உள்ளது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக படிக்கட்டு ஏறுறது, நான் சொன்ன மாதிரி 10,000 ஸ்டெப்பு நடக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இதே வந்து மாவு சத்து எடுத்துக்கிறோம், அரிசி கோதுமை மாவு சத்து எடுத்துக்கிறோம்னா நம்மளுடைய சாதாரண வாழ்க்கை, இப்போ நீங்கள் கேட்குறீங்க நான் பேசிகிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் வந்து மாவு சத்து தேவைப்படுது. புரோட்டீன் பார்த்தீங்கன்னா வந்து புரோட்டீன் வந்து நம்மளுடைய ஜீவாதாரத்துக்கு, பேசுறதுக்கு, நடக்கிறதுக்கு, வாழறதுக்கு தேவையில்லை. எப்போ புரோட்டீன் தேவைப்படுதுன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மசில் பில்ட் பண்ணுறதுக்கு, அந்த ஜவ்வுகள் பில்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் வந்து தேவைப்படுது. நீங்கள் வந்து ஒரு எந்த வயசாக இருந்தாலும் இது ஒரு விஷயம் சொல்கிறேன். 60 வயசுக்கு சார் எனக்கு. இல்லை அதாம்மா, இல்லை எந்த வயசானா இருந்தாலும் 80 வயசாக இருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு ஒரு 1 கிலோ இல்லை ஒரு 5 கிலோ ஒரு பொருளை வந்து டம்பிள்ஸ் மாதிரி தூக்குறது வந்து கண்டிப்பாக பண்ணணும். மகரிஷி அவர்கள் வந்து கொடுத்துருக்க எக்ஸசைஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடலுடைய வெயிட்டை வச்சே நம்மளுடைய தசைநாறு மூச்சு பயிற்சி வச்சு நம்ம தசைநார்களை வந்து வலு பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த வகையிலையும் வந்து ஒரு வெயிட் தூக்குறது கிடையாது, அல்லது ரொம்ப அதிகமான ஒரு மசில் பில்டிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் பவுடர் தேவையே கிடையாதுமா. அந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தோம்னா வந்து ஒன்று அந்த ப்ரோட்டீன் பவுடர் உடைந்து உங்களுக்கு எனர்ஜியாக யூஸ் ஆகும், அதுவும் தவறு. ஏன்னா ப்ரோட்டீன் பவுடர்னால வந்து உங்களுக்கு வந்து ஒரு தசை பிடிப்பு தான் ஏற்படணுமே தவிர அது நம்ம எனர்ஜிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. எனர்ஜிக்கு மாவு சத்து தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து அது வந்து ஒரு கிட்னிக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெயினை கொடுத்து கிட்னி மூலியமாக யூரின்லேயோ மலத்துலேயோ வந்து அது வெளியே வந்துடும்மா. அதனால் ப்ரோட்டீன் பவுடர் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு, ஒரு நல்ல ஒரு உடல் உழைப்பு பண்ணுறவங்களுக்கு தான் ப்ரோட்டீன் பவுடர். ஆனால் உணவில் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கணும். ஓகே சார், நன்றிங்க சார். இன்னொரு கேள்வி. இப்போ அம்மா முன்ன விஜயலட்சுமி அம்மா கேட்ட மாதிரி இப்ப 4:30 மணிக்கு எந்திரிச்சு நம்ம பயிற்சி எல்லாமே பண்ணிட்டு, அம்மா சொன்ன மாதிரி ஒரு 6 மணிக்கா ஒரு மணி நேரம் நான் படுத்துட்டு எந்திரிச்சிட்டு இருந்தேன். அது தூக்கம் கெடுறதுனால எனக்கு அது செட் ஆகல. இப்ப 6 மணிக்கு எந்திரிச்சு உடற்பயிற்சி, தியானம் எல்லாம் காயகல்பம் எல்லாம் பண்ணிட்டு கண்டினியூவா வேலை செய்யறேங்க சார். ஏன்னா இப்ப குழந்தைங்க, குட்டி குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க 2 இருக்கிறதுனால, பேத்தி இருக்கிறதுனால நைட்டு 12 ஆயிருது படுக்க. அதனால அந்த சூழ்நிலையில வந்து நான் இப்ப 6 மணிக்கு எந்திரிச்சு அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேங்க சார். இது ஓகேங்களா? இப்ப 4:30க்கு என்னால, நான் ஏன்னா தூக்கங்கிறதுனால அதை நான் பண்றது இல்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் நான் தூங்குறதுக்கு நான் விரும்பப்படல. அதனால இப்போ வந்து நான் 6 மணிக்கு எந்திரிச்சு அதுல இருந்து கண்டினியூ பண்ணி அப்படியே வேலையை கண்டினியூ பண்ணிக்கிறேங்க சார். அது சரிங்களா? அதாவதுமா இப்போ குழந்தையும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து, இப்போ குழந்தை வந்து கர்ப்பப்பையில் வயிறு உள்ளே இருக்கும் பொழுது ஒரு கர்ப்பமான பெண் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதாவது நடப்பாங்க, ஒரு டிவி பார்ப்பாங்க, உட்காந்து ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் வயிறு வந்து ஒரு சின்ன ஒரு குழுக்கள் ஏற்படும். அதனால் என்ன ஆகுதுன்னா குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, எஸ்பெஷலி அந்த கடைசி 3 மாதங்கள் நல்ல நிறை மாதத்தில் இருக்கும் பொழுது அந்த குலுங்கிறது, அந்த நடக்கிறது, எழுந்துக்கிறது, உட்கார்றது, இது எல்லாம் வந்து அதுக்கு ஒரு தாளாட்டு மாதிரி அமைஞ்சு நிறைய தூங்கிடும். அது பிறக்கிறதுக்கு முன்னாடி பகலில் நல்லா தூங்கிடும். அம்மா வந்து தூங்கும்போது என்ன ஆகும்னா வந்து அவங்க கொஞ்சம் நகராமல் இருக்கிறதுனால அந்த குழந்தை வந்து கொஞ்சம் விழிப்புத்தன்மை ஏற்படும். அதனால தான் வந்து சில குழந்தைகள் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா பகல் ஃபுல்லாக தூங்கிட்டே இருப்பாங்க, நைட் ஃபுல்லாக தூங்கவே மாட்டாங்க. நம்ம தான் வந்து அந்த குழந்தைகளை வந்து அந்த சிர்காடியன் ரிதம் பகல் இரவுக்கு வந்து பழக்கப்படுத்தி
இப்போது அதுக்காக குழந்தைய நம்ம 6 மணிக்கு எழுப்பணும்னு நான் சொல்லலை. அது ஒரு 8 மணி 10 மணி எழுந்த உடனே வந்து வெயிலில் காமிக்கலனா கூட கொஞ்சம் வெளிச்சமான ஒரு இடத்துல வைக்கிறது. பகலில் வந்து இப்போது நீங்கள் இருக்கீங்க, குழந்தையோட தாத்தா இருக்காங்க, இல்லை அம்மா யாராவது வீட்டில் இருக்காங்க, யாராவது ஒருத்தங்க மாறி மாறி அந்த குழந்தைய கொஞ்சம் என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறது. சாப்பிட்ட உடனே மத்தியானம் கொஞ்சம் தூங்கினாலும் சாயங்காலத்தில் வந்து ஒரு 5 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் ஏதாவது விளையாட்டு பண்ணி அதை தூங்கவே விடாமல் பண்ணிட்டோம்னா தானாக குழந்தை டான்னு 8 மணி 9 மணிக்கு தூங்கிடும். அட்லீஸ்ட் ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் நல்லா தூங்கும் அந்த தாய்ப்பாலுக்கு எழுந்துக்கிறது தவிர. நம்ம பகலில் வந்து குழந்தைங்க சம்டைம்ஸ் ஒரு அசந்து தூங்கும் பொழுது அது குழந்தை தூங்குதேன்னு விட்டுடுறோம். அப்பாடா இப்போ தான் நமக்கு கேப் கிடச்சிது, நம்ம உட்காந்து டிவி சீரியல் பார்க்கலான்னு சொல்லி குழந்தைய நம்ம எழுப்புறதில்லை. நம்ம பகலில் வந்து ஃபுல்லாக குழந்தைய என்கேஜ் பண்ணி அதை தூங்க விடாமல் நல்லா என்கேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா டயர்டாகி 6 மணி 7 மணிக்கு தூங்கிட்டு அருமையாக காலைல 4 மணி 5 மணிக்கு எழுந்துக்கும். நடுப்புற ஒரு 2 தடவை ஏதாவது ஒரு மலம் கழித்தலோ அல்லது பாலுக்காகவோ எழுந்துக்கிறதுக்கு அப்போ எழுந்துட்டு உடனே தூங்கிடும், குடிச்சிட்டு கூட பால் குடிச்சிட்டு. ஓகே டாக்டர். வாழ்க வளமுடன். நன்றி டாக்டர். கொஞ்சம் சீக்கிரமா, மணி 9:10. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இது குழந்தைக்கு ஃபிக்ஸ் வர்றது எதனாலங்க ஐயா? அது நல்லா வளர்ந்த குழந்தையா இருக்குது, 8 வயசு 9 வயசு ஆகும்போது ஃபிக்ஸ் வருது, அது எதனாலங்க ஐயா? சரிங்கம்மா, அதாவது இந்த மாதிரி குழந்தைங்களில் ஃபிட்ஸ் வரதில் 80% காரணம் வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்மா பிரெயினில். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுக்குரிய நரம்பியல் டாக்டருக்கு பார்த்துட்டு மூளையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுதா, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கான்றது வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டியிருக்கும். மற்றபடி வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து உணவு முறையை சரி பண்ணி மாவு சத்தை எல்லாம் கம்மி பண்ணி புரதச்சற்று நல்ல கொழுப்பு சத்தை வந்து அதிகப்படுத்தி பகலில் ஃபுல்லாக நல்லா ஆக்டிவாக இருந்து நல்லபடியாக இருந்தோம்னா வந்து ஃபிட்ஸை வந்து நல்லா கம்மி பண்ணலாம். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காரணங்கள்னால தான் வரும். ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு ப்ரெஷராக நடக்கிறதோ அல்லது ஒரு எக்ஸாம் டைம்லேயோ ஒரு பயம் கலந்த உணர்வு ஏற்படும் போதெல்லாம் ஃபிட்ஸ் வரும். அந்த காரணங்களை கரெக்டாக அனுபவித்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து ஒரு மடைமாற்றுதல் சேர்ந்து பண்ணும்போது வந்து ஃபிட்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் இதில் வந்து வாழ்வியல் முறை கூட நம்ம வந்து ஒரு நரம்பியல் மருத்துவத்தில் இருக்கிற காரணமும் கண்டிப்பாக பார்க்கணும். சின்ன குழந்தையாக இருக்கிறதுனாலம்மா கண்டிப்பாக ஒரு நரம்பியல் டாக்டர்கிட்ட போயிட்டு முழு டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும்மா. அந்த குழந்தை ஸ்லோவா எழுதுறது ஸ்பீடா வரலைங்க, மத்தபடி நல்லா ஆக்டிவா தான் இருக்கா. அதுதான்மா, ரெண்டு வகை தான்மா. அதாவது வந்து எனக்கு ஆங்கிலத்திலாம் வார்த்தை வருது, நான் ஆங்கிலத்திலே சொல்லிடுறேன். அதாவது வந்து ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்ளம், பெத்தாலஜிக்கல் ப்ராப்ளம், 2 வகை இருக்குது. ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்ளம்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், புத்தி சுவாதீனம் இல்லாமல், எந்த விதமான நரம்பு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு குழந்தை இருக்குது. ஆனால் சும்மா படிக்க மாட்டேங்குது, சோம்பேறித்தனமாக இருக்குது, படிக்க உட்கார சொன்னால் விளையாட போகுது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபிசியாலஜிக்கல். அந்த குழந்தைக்கு வந்து நம்ம வந்து தியான முறைகள், நம்மளுடைய எக்ஸசைசஸ், காயக்கல்பா ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா அதை தவிர வேறு வழியே கிடையாது அந்த குழந்தைய வந்து கரெக்டான நெறிமுறைக்கு கொண்டு வரத்துக்கு. பெத்தாலஜிக்கல் ப்ராப்ளம்ன்றது வந்து அந்த உடல்லையே வந்து நரம்பில் வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கிறது, நரம்பில் பிரச்சனை இருக்கிறது, அந்த எண்ணங்களில் பிரச்சனை இருக்கிறது, சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்கிறது, அதெல்லாம் இதுக்கு வந்து கண்டிப்பாக மருத்துவ முறை தான் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் வெறும் தியானம், தவம், இந்தமான வாழ்வியல் முறைகளை மட்டும் டிபெண்டாக இருக்கிறது வந்து அந்த குழந்தைக்கு பண்ணுற மிகப்பெரிய தீமை. இதையும் பண்ணணும். கண்டிப்பாக வந்து மருத்துவங்களுடைய அட்வைஸ் பிரகாரம் வந்து இப்போ நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சுமா. அதில் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ்க்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தைக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா. நேரம் கருதி இந்த நிகழ்வை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். யாராவது உலக நல வாழ்த்து பாருங்க. உலக நல வாழ்த்து. பருவமழை பொத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடனருமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்யான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும்,
நம் கடமை அறவாழ்வில் மாற்றத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். டாக்டர் சார் ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப ஒரு வித்தியாசமான கோணத்துல நாங்க ஆசிரியர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கிறீங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளமுடன் சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 4:30 மணி தவத்தில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.